முன்னை வினயகல மூங்கில் புடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னைக்கனியாக தேற்றினேன் என்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் செயந்தருங்கேத்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி உபதேச நெஞ்சனே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நோட்டிட்டு சாவித்திரி என்னும் முன்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவின் உள்ளே அல்லும் பகலும் அமரம்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்த குலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்குதவும் ராமானுஜம் உறுதுணையே. ராமானுஜ ஒற்றந்தாதி சுவாமி திருவரங்கத்தவதினா அனுகிரகித்தது. ராமானுஜ வைபவத்தை ஆழ்வாருடைய அனுகிரகம் பெற்றவர் என்று சொல்லிக் கொள்கிறார். அதிலே இந்த 18ஆம் பாட்டானது மதுரகவி ஆழ்வாரை சொல்ல வந்த ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரமானது மதுரகவி ஆழ்வுடைய அவருடைய திருப்பெயரே அதுல காணப்படவில்லை. பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிர்க்குதவும் என்று தெரிவிக்கிறார் சுவாமி திருவரங்கத்தவனார். பெரியவர் சீர் அப்படின்னார். பெரியவர் என்கிற சப்தத்தை இங்கே வியாக்கியாதா மதுரகவி ஆழ்வாரை சொல்லி தெரிவிக்கிறார். அது ஏன் சொல்லித்தன்னு பார்க்கணும். ஏன் மதுரகவி ஆழ்வார் பேரை சொல்லலாமே, ஏன் சொல்லப்படாது? ஏற்கனவே பொய்கையாழ்வார் என்ன, பூதத்தாழ்வார் என்ன, பேயாழ்வார் என்ன, இவர்களை பேரெல்லாம் சொல்லியிருக்காரே திருமழிசை ஆழ்வார் இந்த மாதிரி. அதே போல பெரியவர் என்று சொல்லக்கூடிய இந்த மதுரகவி ஆழ்வார் பெரியவர் பெரியவர் மதுரகவி சொல்லியிருக்கலாமோனோ, அதை சொல்லாம பெரியவர் என்ற சப்தத்தை மட்டும் விட்டு அவர் சீரை சொல்லக்கூடிய சுவாமி ராமானுஜர் அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த ராமானுஜர் இந்த உறுதுணையையும் தெரிவிக்கிறார். பெரியவர் என்று சொல்ல காரணம், ஏனைய ஆழ்வார்களை காட்டும் இந்த ஆழ்வாருக்கு வைபவம் அதிகம். ஏனைய ஆழ்வார்கள் பிரதம பர்வ நெட்டையில் இருந்தார்கள், பகவானே உபாய் உபேயம் என்று இருந்தார்கள். ஆனால் மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனே உபாய் உபேயம், தன்னை ஆச்சாரியனாக வரித்தார் சுவாமி நம்மாழ்வாரை. அந்த ஆழ்வாரே தமக்கு எல்லாம் என்று நினைத்தார். எப்பொழுதுமே பிரதம பர்வ நெட்டையை காட்டிலும் சரம பர்வ நெட்டைக்கு ஏற்றம் அதிகம். பக்தர்களின் பக்தர்கள், அதுதான் பிரதானம். பகவானே அவர்களைத்தான் கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட பக்தர்களின் பக்தர்களாக இருக்கக்கூடிய சுவாமி மதுரகவி ஆழ்வார், அந்த மதுரகவி ஆழ்வார் அப்படிப்பட்ட பெருமை வாழ்ந்த அந்த மதுரகவிகளை பெயர் சொல்லி சொல்வது என்பது கூடாது. அதனால் அவருக்குண்டான ஒரு சீர்மை தெரிவிக்க வேண்டும். என்ன சீர்? அவர்தான் பெரியவர், எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர். அதனால்தான் அந்த உபதேசமானிடையே சுவாமி மணவாளம் அவர்கள் இந்த ஆழ்வாரை தனித்து வைத்தார் தன்னுடைய பிரபந்தத்திலே. என்ன காரணம் என்றால் பெரியவர் என்றபடியாலே. அப்படிப்பட்ட பெரியவர், அந்த பெரியவர் என்ன தெரிவிக்கிறார்? உய்தற்குதவும் ராமானுஜம் என் உறுதுணையே. அந்த பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்குதவும், அந்த பெரியவருடைய சீருக்கு பெருமை, அந்த மதுரகவி ஆழ்வாழ் பெருமையை உலகெங்கிலும் பரப்பினார் சுவாமி ராமானுஜர். அந்த பரப்பினபடியாலே அப்படிப்பட்ட ராமானுஜர் எமக்கு உறுதுணை. இது அமதனார் தெரிவிக்கிறார். திருவரங்க தமிழர் எமக்கு உறுதுணையும் தெரிவிக்கிறார். இதுல திருவாய் எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்தற்கொலைகள் வரும் ஷடகோபன், திருவாய்மொழியான வேதங்கள் இந்தமிழால் திருவாய்மொழியை பாட வந்த ஷடகோபன், இதெல்லாம் தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்துல. திருவாய்மொழியான வேதங்களை இந்தமிழால்
திருவாய்மொழியாக பாட வந்த ஷடகோபன். இது முதல் நிலை. அந்த ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையில் பெரியவர் சுவாமி மதுரகவி ஆழ்வார். அந்த ஷடகோபனை தன்னுடைய சிந்தைக்குள்ள வைத்தார்களே மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வார் அந்த மதுரகவிகளின் கல்யாண குணங்களை, அதாவது மதுரகவியுடைய கல்யாண குணங்கள் வந்து ரெண்டு பெருமைகளை தாண்டினதான பெருமை. முதல் பெருமை பகவானின் பெருமை, அடுத்த பெருமை ஆச்சாரியனின் பெருமை, மூணாவது பெருமை உண்டு. மூணாவது பெருமைனா அந்த ஆச்சாரியனை அடைந்தவரின் பெருமை. அப்ப மூன்று பெருமை இருக்கு இல்லையா? பகவானின் பெருமை, ஆச்சாரியனின் பெருமை, அந்த ஆச்சாரன் அடைந்தவரின் பெருமை. எப்படிப்பட்ட அந்த நிலை மதுரகவி ஆழ்வார் கொண்டு. அதனாலே மதுரகவியின் சீர்க்கு என்ன ஏற்றம்னா, மற்ற பேர்லாம் தாழ்ந்தவர்கள். மற்ற பேர்னா யாரு? மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பகவானையே தாழ்ந்தவர்கள். அசாரமானவர்களை தள்ளி உயர்வர உயர்நலம் என்று சொல்லக்கூடிய பகவானின் சீர், அந்த சீரை உலகத்துக்கு எடுத்துக் கொடுக்கும் ஆச்சாரியன் சீர். அப்ப பகவானுடைய சீரை எந்த ஆச்சாரியன் எடுத்துச் சொல்கிறாரோ அந்த ஆச்சாரியன் சீரை எடுத்துச் சொல்வதுதான் சம்பிரதாயம். பிரத்யக்ஷே குருவஸ்துத்யகான்னு சாஸ்திரம் சொல்றது. ஆச்சாரனை பார்த்த உடனே பிரத்யக்ஷமா வீந்து சேவிக்கணுமா. ஒரு கைத்தடியானதை விட்டால் எப்படி விழுமோ அதை போல ஆச்சாரன் எங்கிருக்காரோ அங்கே இருந்து சேவிக்கணும். அதான் பிரத்யக்ஷே குருவஸ்துத்யகான்னு இருக்கிறது. அப்ப ஆச்சாரியன் சீர் உலகத்துக்கெல்லாம் சொல்லாகும் இல்லையா? அப்படிப்பட்ட சொல்லான அந்த ஆச்சாரியன் சீர் அடைவது யாரு? பெரியவர் தானே. அந்த பெரியவர் தான். அப்படிப்பட்ட பெரியவரை அப்படின்னா பகவானின் சீரை துச்சம்னு மதிக்கணும். சுவாமி அவருக்கு இத்தனை பெருமை இருக்க சுவாமி. அவாப்த சமஸ்தகாபன் அகிலேய பிரத்யேகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் இத்தனை இருக்க சுவாமி. அதெல்லாம் ஆச்சாரன் சீரோடு வைத்து பார்க்கும்போது பகவானின் சீர் துச்சம். துச்சம் என்று நினைத்து ஆச்சாரன் சீரே நமக்கு உகந்தது என்று பற்றி நிற்கிறாரே அவர் தான் சரமபர்வ நிட்டர்னு பேரு. அப்படிப்பட்ட சரமபர்வ நிட்டருடைய அந்த அவனுடைய சீர். ஆக அவனுடைய சீர் யாருன்னா இந்த இடத்துல யாரார தள்ளுறான்னு பார்க்கணும். இப்ப ஆச்சாரியன் சீரை வைத்து பார்க்கும்போது யாரார தள்ளுறா? இல்லைன்னா சுவாமி யாரோ இந்திரன், யாரோ சந்திரன், பிரம்மா, சிவன் இவர்களை தள்ளுறான்னா அவெல்லாம் எடுத்து கடிப்பது கூட யோகியதை கிடையாது. ஆச்சாரியன் சீரோடு வைத்து பார்க்கும்போது இப்ப யாரை தள்ளுறான்னா பகவானையே தள்ளுறான். பகவானே தருது. எது போலன்னா கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ராமன் சரித்திரம் என்ன, ராமனுடைய குணங்கள் என்ன, அதை காட்டிலும் கற்பதற்கு வேற ஏதாவது உண்டோ? இத்தனையும் சொல்றவர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். கண்ணனுக்குன்னு இட்டு பிறந்தவர். கிருஷ்ண பக்தி இசை கொண்டு நம்மாழ்வார். அப்படி இருக்க செய்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு. அப்ப மற்றும் கற்பரோன்னா யாரையோ சொல்றார். யார சொல்றாரு சுவாமி? ஓ பிரம்மாவையோ சிவனையோ குபேரனையோ இந்திரனையோ சொல்றாருன்னா அங்கே இதே வியாக்கியாத்தா தெரிவிக்கிறார். எடுத்து கழிப்பதற்கு யோக்கியதை இல்லைன்னு தெரிவிப்பார். புரியத்துக்காக சொல்றேன். ஒரு சுவாமி இருக்கார் இந்த காலத்துல. அந்த சுவாமி வசிஷ்டரை காட்டிலும் படித்தவர்னு ஒருத்தர் சொன்னார். உண்மையா இல்லையா? இல்ல, பொய். அப்ப என்ன சொல்லணும்? இவரை காட்டிலும் வசிஷ்டர் படித்தவர்னு சொல்லணுமோ? சொன்னா சரியா தப்பா? சரிதான், ஆனா தப்பு. அது என்னமா சுவாமி? இவரை காட்டிலும் வசிஷ்டர் வித்வான், வசிஷ்டர் மிகவும் மேம்பட்டவர் அப்படின்னு சொன்னா என்ன சுவாமி தப்புன்னா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணணும். அந்த கம்பாரிசத்துக்காக தகுதி இருக்கணும். ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒப்பிடுவதற்காக தகுதி இருக்கணும். இப்பெல்லாம் நிறைய 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த போட்டியெல்லாம் வைக்கிறா பாருங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு போட்டி வைப்பா. அந்த போட்டியை கலந்து கொள்வதற்கு தகுதி உண்டா அப்படின்னு கேட்பா இல்லையா? அதுக்கு ஒரு போட்டி வைப்பா. அந்த போட்டியில ஜெயிச்சாதான் அந்த 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த போட்டியிலேயே கலந்துக்க முடியும். அதே போல இங்க கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னா இந்திரன் சந்திரன் குபேரன் இவாள எடுத்தெல்லாம் கடிக்கல. இவாளெல்லாம் தள்ளல, அவெல்லாம் தள்ளல. எடுத்து வைப்பதற்கு கூட கொஞ்சம் யோகியதை இருக்கணுமோனோ, அந்த தகுதி இருக்கணுமோனோ, அந்த தகுதி கூட கிடையாது. அப்ப யார் சுவாமினா கண்ணனையே தல்கிறான்னு வியாக்கியா தெரிவிக்கிறார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோம் தெரிவிக்கிறாரே.
அதே போல இங்க ஆச்சாரிய சீர், ஆச்சாரியன் சீர் சர்மபர்வ நெட்டன், அந்த ஆச்சாரியன் சீர் இருக்கு இல்லையா, அந்த சீர் அப்படின்னா மதுரகவிகளின் சீர், அந்த ஆச்சாரன் திருவடி பற்றின மதுரகவின் சீர், அந்த மதுரகவின் சீர் நம்மாழ்வாரின் சீர் ஆச்சாரியன் சீர் அப்படின்னு கட்சது. இது யாரை காட்டிலும் மேம்பட்டதுன்னா பகவானை காட்டிலும் மேம்பட்டது, மேம்பட்ட சீர். அப்ப மற்றவெல்லாம் கிடையாது சுவாமின்னா அவெல்லாம் எடுத்து கழிப்பதற்கு யோகதையற்றவன் தெரிவிக்கிறார் இல்லையா. அதனால ஆக அந்த கண்ணனின் சீரையை தள்ளிவிடலாம் நம்மாழ்வாரின் சீர், அந்த நம்மாழ்வார் தீரையும் தள்ளிவிடலாம் மதுரகவி ஆழ்வாரின் சீர். அப்படிப்பட்ட பெருமை வாழ்ந்தது மதுரகவி. அதனால்தான் இந்த சீரை சொல்லும்படியாலே பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உயிர்ப்புதவும் தெரிவிக்கிறார் சுவாமி திருவரங்கத்தமுதனார். பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உயிர்க்கும், அப்படிப்பட்ட தனியாக உயர்ந்து சொல்கிறார் இல்லையா. இப்ப பெரியவர்னு யாரே சொல்ல சுவாமி, இந்த இடத்துல பெரியவர் யார் சொல்றாரு, பகவானை சொல்லல, நம்மாழ்வாரை சொல்லல, சொல்வது மதுரகவிகளே, சொல்வது மதுராக மதுரகவிகள் திவ்யமான கல்யாண குணங்களே ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் உய்வதற்கு உதவும். மதுரகவி சொல்படியை நிலையாக பெற்றோம். மணவாளமாவல் தெரிவிக்க தன்னுடைய ஆட்சி பிரபந்தத்துல தென்னரங்கர் சீரர்களுக்கு கிழக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர்மாறன் கலை உணவாக பெற்றோம், மதுரகவி சொல்படியை நிலையாக பெற்றோம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப மதுரகவியுடைய நிஷ்டை தெரிந்தால்தான் நாம் உஜ்ஜீவனமே அடைய முடியும். இல்லைன்னா ஜீவனாம்சம் வேணா இங்க கிடைக்கலாமா தவிர உஜ்ஜீவனம் என்று சொல்லக்கூடிய தெலுங்கு செம்பு திருநாடு நலமந்தம் இல்லதோர் நாடு அங்கு புக வேண்டும் என்றால் மதுரகவின் நிலை தெரிந்து கொண்டால்தான். ஆக அதாவது சரமபர்வ நெட்டையை எல்லாருக்கும் உரைத்தார் யாரு, மதுரகவிகள் எப்படி நடந்தாரோ, என்ன பண்ணும் மதுரகவிகள் எப்படி நடந்தாரோ அந்த கற்றல் தான் சம்சாரிகளுக்கு உய்வு. அதை தெரிஞ்சு கொள்வதுதான் சம்சாரிகள். அந்த மதுரகவிகளின் பெருமை இன்னும் உலகத்துக்கு நடக்கிறதுன்னா அது எதனால சுவாமி, அதை கத்துண்டாதான். ஆனா அது எதனால நடக்கிறதுனா சுவாமி ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தால நடக்கிறது. மதுரகவியோட வைபவம் அற்றதும் தெரியணும். அப்ப அப்படிப்பட்ட ராமானுஜருக்கு நாம் துணை, உற்ற துணை, உற்ற துணை ராமானுஜர் எம் உறுதுணையே, அவரே உறுதுணைன்னு தெரிவிக்கிறார். இது எங்க இருக்கு சுவாமி, இந்த மாதிரி உண்டான்னா உறுதுணை உறுதுணைன்னு ஏன் சுவாமி சொல்லணும், துணைன்னு சொன்னா பரவாயில்லன்னா, துணைன்னா ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கா சுவாமி, எதிர்பார்த்து இவர் துணையா இருக்கணும். உற்ற துணை உறுதுணை என்று சொல்லணும்னா நெருகேதுகம், எந்தவித காரணம் இல்லாமல் துணையாக இருக்கக்கூடிய தன்மை சுவாமி ராமானுஜருக்கு உண்டு. லோகத்திலே அவ இதை பணம் காசு கிடைக்கின்றதுக்காக தான் அவளால துணையா இருப்பா. சுவாமி இவர்கிட்ட இருக்கலாம் போனோம், இருங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு முடிஞ்சதா அவரு கொடுப்பார் அப்படின்னு காரணம் எதை எதிர்பார்த்திருக்காளையா ஆழ்வார தெரிவிக்கிறாள். கொண்டாட்டம் குளம்பனையும் தமருற்றார் விடுவிதியும் வண்டாம்பூம் போலாதும் மனையுடைய உயிர்மாய்தல் கண்டாற்றே உலக இயற்கை கடல் வண்ண அடியேனை பண்டே போல் கருதாது ஒரு நடிக்கு போய் பணிக்கொள்ளே. கையில பணம் காசு இருந்தா எல்லாரும் செய்வோம், எல்லாரும் செய்வோம். அப்படியா சுவாமி? ஆமா, ஆழ்வாரே 9ஆம் பத்து முதல் திருவாழ்வில் தெரிவிக்கிறார். பொருள் கொண்டா சொல்லக்கானில் போற்றி என்றே தொதுவர் இருள்கள் துன்பத் திண்மைகானில் என்பே என்பாரும் என. கையில காசு எல்லாம் வச்சுக்க, இது பக்கத்து வீடு அசல் வீட்டு இவாலாம் வந்து கணிசிக்க கூட மாட்டலாம். அதே காசு நிறைய இருந்து வச்சுக்க, எங்கேயோ யாரோ ஒருத்தர் வந்து இவர் தான் சுவாமி எனக்கு உறவு, முக்கியமா உறவே கிடையாது, ஆனா முக்கியமான உறவுன்னு அந்த உறவு என்னென்ன உண்டு அத்தனை உறவும் சேர்த்து சொல்றாரணும். என்ன காரணம்? ஏதோ கையில இருக்கு, கையில இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையா. அப்ப ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு உறவு, ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு துணை. ஆனா அந்த காரணத்தை பற்றி வராத துணை என்ன, அவர்தான் ராமானுஜம் எம் உறுதுணையே. அப்படிப்பட்ட உறுதுணை. ஆக ராமானுஜரே உலகத்துக்கெல்லாம் மதுரகவில் சீரை எடுத்துரைத்தார். ஏன்? உலகத்தார் உய்வதற்காக ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்கிற தன்மையை காட்டி கொடுத்தவரே சுவாமி ராமானுஜர் தான். அதனால்தான் மதுரகவியுடைய நிலையை பூர்ணமாக எங்கெங்க சொன்னால சொல்லுகிறார். ஆக எய்தற்கரிய முறைகளை 1000 இந்தமிழால் செய்த குலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்க செய்யும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்புதமும் ராமானுஜம்
எம் உறுதுணையை தெரிவிக்கிறார். வியாக்கியானத்தை பார்ப்போம். மணவாளமாவனுடைய அவதாரிகை ஆச்சரியமான 18ஆம் பாட்டு. நம்மாழ்வாய் திருவுள்ளத்திலே வைக்கைக்கு அனுரூபை வைபவரான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் குணங்களை சகல ஆத்மாக்களுக்கும் உஜ்ஜீவிக்கைக்காக உபகரிக்கும் இந்த இடத்துல உபநரிக்கும்னு போட்டிருக்கு. பக்கம் 66. யார் புஸ்தகம் வச்சிருக்கோ கொஞ்சம் மாத்திங்கோ. உபநரிக்கும்னு போட்டிருக்கு. உபகரிக்கும்னு இருக்கணும். இந்த நகாரம் வந்திருக்கு. உபகரிக்கும் எம்பெருமானார் எனக்கு ஆன துணை என்கிறார். ஆன துணை என்கிறார் தெரிவிக்கிறார். ஆக அசைக்க மாட்டாத துணை சுவாமி ராமானுஜர். அப்படியா சுவாமி? யார் தெரிவிக்கிறது? திருவரங்கத்தோடு தெரிவிக்கிறார். என்னன்னா, ராமானுஜர் நம்மாழ்வாரை தன் திருவுள்ளத்தில் வைப்பதற்காக, அதாவது திருவுள்ளத்துல வைக்கணும்னாலே ராமானுஜருக்கு ஒரு பெருமை இருக்கணுமோ. எல்லாருடைய திருவுள்ளத்தில் நம்மாழ்வார் போயிட்டு வர அடியன் திருவுள்ளத்துல இருக்காரா? இல்லவே இல்லை. அடியன் திருவுள்ளத்துல தீயது வேணா இருப்பது வர ஆழ்வார் வருவாருன்னா ஆழ்வார் வர மாட்டார். அப்ப கண்ட பேர் திருவுள்ளத்துல நம்மாழ்வார் போக மாட்டார். அது நனவே தெரியாது. அப்ப நம்மாழ்வார் யாருடைய திருவுள்ளத்துக்கு போகணுமோ அவருக்கு தக்க பெருமை இருக்கணுமானோ. அதத்தான் இங்க தெரியும். அனுரூப வைபவம் படைத்தவர். அனுரூபம். அப்ப ராமானுஜருக்கு என்ன பெரிய? அதான் மாறன் அடிபணிந்துய்தவன். மாறன் அடிபணிந்துய்திருக்கா இல்லையா? அப்ப தக்க பெருமை இருக்கணுமா? அந்த பெருமை படைத்ததான அனுரூபம் படைத்தவன் தெரிவிக்கிறாளையா? அப்படிப்பட்ட அனுரூபம் படைத்தவர் சுவாமி ராமானுஜர். அப்ப அவருடைய திருவுள்ளத்திலே நம்மாழ்வார் குடியிருக்கிறார். அதே போல மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தன் திருவுள்ளத்திலே வைத்திருக்கார். தன் திருவள்ளி. அதனால் யார் வேண்டாலும் மதுரகவியில் நின்று மோட்சத்தை அடையலாம். எக்ஸலண்டா ஒரு விஷயம். இப்ப மதுரகவி நிலைக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கேன், சுவாமி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா சந்தேகமே வேண்டாம். என்னைக்குமே பிரதம பருவ டேட், இது கொஞ்சம் நல்லா கேட்டு சீவத்தின போட்டுல ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். பிரதம பருவ நெட்டை சரம பருவ நெட்டைன்னு 2 உண்டு. பிரதம பருவ நெட்டை பகவான், சரம பருவ நெட்டை ஆச்சாரியன். பகவான் திருவடியை பத்தினால் என்ன, ஆச்சாரியன் திருவடியை பத்தினால் என்ன? பகவான் திருவடி பத்தினால் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். எப்ப கொடுப்பார்? கொடுப்பார். கொடுக்க மாட்டார்னு கிடையவே கிடையாது. என்னைக்காக ஏன் நான் பேரு தப்பாத என்று துணிந்திருக்க பேட்டுக்கு துவரிக்க இளலோகாச்சார் தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, வைகுந்தம் புகுது மன்னவர் விதியர் ஆழ்வாவுடைய திருவாக்கம் இருக்கு. நிச்சயமா கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும் தெரியாது. பரதாழ்வானுக்கு உடனே கிடைச்சுதானே கிடைக்கல. 14 வருஷம் ஆயிடுக்கணும். அது அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். 2வது, அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கை ஒரு துளி குறையிறது. காரணம் என்னன்னா, அவர் கிருபை ஒண்ணு இருக்கு, சுவாதந்திரியம் ஒண்ணு இருக்கு. அவர் கிருபையை பார்த்தாருன்னா கொடுத்துருவாருன்னு நல்லா நம்பிக்கை வந்துடும். சுவாதந்திரியத்தை பார்த்தாருன்னா என்ன சுவாமி யோகம், என் கர்மாவை பாக்குறாரு, என் கர்மாவை பார்த்தாலும் தொலைஞ்சேன் நான், அவ்வளவுதான். அப்படி இருக்கச்சே எத்த பார்ப்பாரு, என்ன பண்ணுவார், என்ன அப்படின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படுதுன்னா அப்ப சந்தேகம் வந்துடுறது. அதே விஷயத்து ஆச்சாரியத்துல வந்தா அந்த சந்தேகம் ஒரு துளியும் கிடையாது. ஆச்சாரியனே பார்த்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறாரு. அவருக்கு அந்த சக்தி இருக்கா சுவாமின்னு. ஆச்சாரியன் யாரு? பகவானே தான் ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி இருக்கார். முன்னாடி நிறைய சொல்லியிருக்கேன். ஆச்சாரியன் வேறல்ல, பகவான் வேறல்ல. ஆச்சாரியனே தான் பகவான், பகவானே தான் ஆச்சாரியன். அது என்னமா சுவாமி? இப்ப மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுபிராமனாய் தானாய் பெண்ணுபிராமனாய் தாமோதரனாய் கர்க்கியமானான் தசாவதாரம் சொல்றோமோ, அந்த தசாவதாரத்தை இது ஒரு அவதாரமானா அப்படின்னு சொல்லல. இந்த அவதாரத்தை என்னமா சொல்லியிருக்கார்? பகவானுக்கு 5 பிரகாரங்கள், பஞ்ச பிராகாரங்கள், பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அச்சாவதாரம் என்று 5 நிலைகள். அதுல 6வது நிலை என்னன்னா ஆச்சாரியன். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலை ஏற்படுறதும் அந்த இருக்கச்சே 6வது அதே பகவானே 6வது நிலையாக ஆச்சாரனாக அவதாரம் பண்றார். அப்ப பகவான் வேற இல்ல, ஆச்சாரம் இல்லை. ஆனா இந்த ஆச்சாரம் எப்படி இருக்குன்னா சுதந்திரனா இருக்க மாட்டார். பரதந்திர சேஷின்னு பேரு இந்த ஆச்சாரனுக்கு. சுதந்திர சேஷி பகவான், அவரு மோட்சத்தை கொடுப்பார். இவரும் சேஷி தான். இந்த சேஷிக்கு பேரு சுவாதந்திரம் இருக்காது, பரதந்திர சேஷின்னு பேரு. அதனால அப்ப மதுரகவி ஆழ்வார் நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயம் மோட்சம் அடையலாம். அப்ப ஆச்சாரியத்தை என்பது எல்லாருக்கும் கூடும். மனவாளவன் தெரிவிக்கிறார். அவரே தன்னுடைய ஸ்ரீவச்சமூர் வியாக்கியானத்தை இப்படிதான் எழுதியிருக்கார். ஆச்சாரிய நிஷ்டை வந்து நிர்பயோ நிர்பரோஸ்தி, பயம் வேண்டாம், பாரமும் வேண்டாம், நிச்சயம் கிடைக்கிறோம். ஆனா அந்த நிஷ்டை இருக்கணுமோ அதைத்தான். ஏன்
அது மாதிரி உண்டா சுவாமி? ஸ்ரீ வைஷ்ணவனுடைய அபிமானத்துல ஒதுங்கினாலே மோட்ச நிச்சயம். இதுக்கு ஒரு வாக்கியமா இருக்கு. பசுரு மனுஷ பக்ஷிவான்னு ஒரு வாக்கியம், சாஸ்திர வாக்கியம். பசுரு மனுஷ பக்ஷிவா, பசுவாகட்டும் பக்ஷியாகட்டும் மனுஷனாகட்டும், பக்ஷினா பறவை, பறவையாகட்டும் எதுவா இருந்தாலும் வைஷ்ணவனான ஒரு ஆச்சாரியனை பற்றி இருந்தால் தான் முக்கியம். வைஷ்ணவனான ஒரு ஆச்சாரனை பற்றி இருந்தால் அது மோட்சத்தை நிச்சயம் பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா இது பிரமாண வாக்கியம். வைஷ்ணவனான ஆச்சாரனை பத்தி இருந்தா மோட்சத்தை கொடுக்குமா? நிச்சயம் முடியும். இந்த வைஷ்ணவ சம்பந்தத்தாலே, அந்த வைஷ்ணவனை சம்பந்தத்தாலே ஒண்ணு வேண்டாம். இந்த மாதிரி கிடைச்சிருக்கா சுவாமி? மோர்காணி போயிருக்காளே, மோர் கொடுத்துட்டு இருக்கா ஸ்ரீரங்கத்துல மடத்துக்கு, சுவாமி மடத்துக்கு, சுவாமி ராமானுஜ மடத்துக்கு. ஆயிரத்தி கணக்கு பாக்கணுமான மாசம் வந்துட்டு, மாசம் வந்தோடனே அது என்ன ஆச்சு ஏதாச்சு முதலில் கேட்கிறாரு. எவ்வளவு கணக்காச்சு சொல்லி எத்தனை காசு கொடுக்கணும். அப்பெல்லாம் காசு கிடையாது, பண்ண மாற்றம் தானே. அப்ப என்ன கொடுக்கணும் எது கொடுக்கணும் கேட்டிருக்கச்சே. இல்ல நான் இதுக்கெல்லாம் கொடுக்கல, நான் வேற இது கொடுத்துருக்கேன். வேற என்ன வேணும் உனக்கு அப்படின்னாரு. இல்ல இதை சீட்டு எழுதி கொடுத்தா மோட்சம் கொடுப்பாரமே சுவாமி ராமானுஜர், அந்த சீட்டு எழுதி கொடுக்கணும். தூக்குவாரி கொடுத்து ஒரு முதலியாண்டா இருக்கு. இன்னமும் இங்கிருந்து ஒரு ரிசர்வேஷன் பண்ற மாதிரில மோட்சம் இருக்கிறா அப்படின்னா உடனே நேரா போய் சுவாமி கிட்ட சொன்னார். அவரும் சீட்டு எழுதி கொடுத்தார். சீட்டு எழுதி கொடுக்கிறார். அந்த சீட்டை எடுத்துட்டு நேரா திருவேங்கடமணியாட்ட போன அந்த போர்க்காரி உடனே தர விலகியது. அப்படிதே மோட்சத்துக்கு போறான் குரு பரம்பரா பிரபாவம் சொல்றது. அப்படி இருக்க செதே இது இங்க என்ன பண்ணினான்? மோர் கொடுத்துருக்கா அவ்வளவுதான். ஆனா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன நிழலிலே ஒதுங்கினால் ஆச்சாரிய அபிமானம், ஸ்ரீ வைஷ்ணவ அபிமானம் என்றாலே மோட்சம் நிச்சயே. இதே சுவாமி ராமானுஜரே குருடன் செவிடன் கொடுத்திருக்காரே. உள்ள வந்தான், என்ன பேசுறது வாயும் பேசல, குருடனு செவிடன், அதற்கு மேல ஊமை வேற. அவனுக்கு என்ன பயத்தை சொல்றதா, சர்ம ஸ்லோகத்தை சொல்றதா, திருமந்திரத்தை சொல்றதா, ஆச்சார அபிமானம் உத்தாரணும் காலட்சேபம் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. நேரா தன்னு அரை கைஷிடுமானா தன் திருடியை நம்முடைய திருவடி அவருடைய திருவடி வைத்தார். அப்பயே கிளம்பி போயிட்டார் அப்படின்னு தெரியும். எதுக்கு சொல்லுவதுன்னா அப்ப உஜ்ஜீவன் அடைஞ்சிருக்கா இல்லையா? அப்ப சகல ஆத்மாக்களும் ஆச்சாரிய அபிமானத்தால் உஜ்ஜீவன் இல்லையா? அப்படிப்பட்ட எம்பெருமானார் தான் எனக்கு உறுதுணை. அப்படிப்பட்ட எம்பெருமானார் எனக்கு உறுதுணைன்னு தெரிவிக்கிறார் மனபாலமொழி அவதாரிகை. இது அதுக்கு மேல பதபதார்த்தம். எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்த கொலைகள் வரும் சிரோவன் மனபாலமொழிய பதபதார்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது அறிவதற்கு அரிய மறைகளை அவ்வளவு சுலபத்தில் அடைந்து விட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு சுலபத்துல சாஸ்திரம் தெரிஞ்சுக்க முடியும்னா தெரியாது. அறிவதற்கு எய்தற்கு அரிய மறைகளை நாம தெரிஞ்சு கொள்ளணும்னா சட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமான்னா தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். சாஸ்திரம் அவ்வளவு சிரமமா சொன்ன, சிரமங்கள் குழப்பம், நிறைய குழப்பத்தை உண்டாக. அடைய நேத்திக்கே ஒண்ணு சொன்னேன். ஒரே சாஸ்திரம் தான் 3 மதத்தவரும் எடுத்திருக்கா. ஏன் மாறுபட்ட கருத்து வருதுன்னா குழப்பம். ஒருத்தர் ஒவ்வொன்னு முடிச்சுட்டா அதனால. ஆனா அப்பனா நம் சம்பிரதாயம் அதேதானா? அந்த குழப்பமே கிடையாது. இது சர்வம் சமஞ்சசம்னு சுவாமி பூர்த்தி பண்றார் சுவாமி ராமானுஜர். எந்த சாஸ்திர வாக்கியத்தையும் தள்ளாமல் எல்லாரையும் ஒருங்க விடுகிறார். அதுதான் முக்கியம். ஒருங்க விடுகிறார். இவருடைய சாமர்த்தியத்தால் இல்ல, அதே சாஸ்திரத்தை கொண்டுதான். சாஸ்திரம் எப்படிதான் சொல்லும் என்னைக்குமே. அதுக்குதான் மறைன்னு பேரு. எய்தற்கரிய மறைகளை மறைச்சு 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 தான் சொல்ல, நேரடியா சொல்லாது. ஏன்னா சாஸ்திரம் தமோகுணனுக்கும் சொல்லணும், ரஜோகுணனுக்கும் சொல்லணும், சத்துவகுணனுக்கும் சொல்லணும். அது சாமானியப்பட்டவன் பாக்சியனுக்கும் சொல்லணும். அதாவது சாஸ்திரத்தை நம்பாதவனுக்கும் சாஸ்திரம் சொல்லணும். அப்பதான் சாஸ்திரத்தை நம்ப வரணும். இது சொல்லணும்னா அப்படிப்பட்ட சாஸ்திரம். அதனால இதனா அதனால சுலபத்துல அதை அடைந்து விட முடியும், அடைந்து விட முடியாது. ஆனா அதே பிரணவம் இருக்கு இல்லையா? ஓம்காரம் திருமந்திரம் 8 எழுத்து. ஓமித்யேகாட்சரே நமயதித்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சரான்னு சொல்லிருக்கியா? அது எப்படி இருக்கு? ரொம்ப சுருக்கமா இருக்கு. 8 எழுத்து. அஷ்டாட்சரன்னு பேர் 8 எழுத்து. ஆனா வேதமோ அனந்தாவை வேதாக, அனந்தாவை வேதாக. ஏன்னா பிரணவத்தை போல ரொம்ப சுருக்கமா இல்லை, நல்லா விரிவிரி விரிஞ்சிருக்கு. ஆனா வேதம் விரிஞ்சி இருக்கு, பிரணவம் சுருக்கமா இருக்கு. சரி சுவாமி, இப்ப இந்த விரிஞ்சி இருந்து சுருங்கி இருந்தாலும் யாரா வருவாருன்னா வரமாட்டான். என்னைக்குமே காலக்ஷேபம் நல்லா பாத்துக்கோ. காலக்ஷேபம் இத்தனை நாள் ஒரு 5 நாள் சுவாமி, 4 நாள் சுவாமி, 3 நாள் சுவாமி எல்லாரும் வந்துருவா. ஒண்ணு மேல நாமே இன்னைக்கு காலக்ஷேபம் நிறைய பேர் வந்திருக்காரு. ஒண்ணு அதே ஒரே ஒரு காலக்ஷேபம் இந்த வைபவமா சுவாமி அப்படின்னு ஒரு நாள் காலக்ஷேபம் போட்டா நிறைய கூட்டம். ஏன் சுவாமின்னா
ஒரே ஒரு விஷயம் தானே சுவாமி, டிக்கெட் இல்லாமன்னு வந்துடும். அதே அந்த விஷயத்த ஒரு 10 வருஷம் சொல்றேன். இப்ப திருவாய்மொழி 10 வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம், வாஸ்தவம் தான். 10 வருஷம்னா அதுக்கு அவ்வளவு தூரம் காரணத்துக்கு வருவாங்க. யாரோ வருவாரா தவிர எல்லாரும் வந்து சேருவானா சேர மாட்டான். அப்ப நிறைய இருந்தாலே அதுக்கு தகுந்தா போல அவெல்லாம் வர்றது சமமா இருக்கும். குறைச்சலா இருந்தா வந்துருவானே சுவாமின்னா, குறைச்சலா இருந்தா புரியாதுன்னு வரமாட்டான். அப்ப குறைச்சலா இருக்கக்கூடிய தன்மை திருமந்திரம், நிறைய இருக்கக்கூடிய தன்மை எது அனந்தாதி வேதாக என்று சொல்லக்கூடிய வேதங்கள். ஏன்னா திருமந்திரம் எப்படி இருக்கு, 8 இடையாய் 3 சரடாய் இருக்கும் திருமந்திரம். அப்ப இந்த மூச்சுப்படியை சொல்லணும் 1/2 மணி நேரம் அப்படி இன்னும் சொல்லிட்டு போய்வா. ஆனா பிரணவம் போல ரொம்ப சுருக்கம்னு யாரும் வரமாட்டான். புரியலையே. என்னைக்குமே எங்க சுவாமி சொல்லிட்டே இருப்பாரு, அவளுக்கு புரியலன்னா தப்புனுடைய புரியும்படியா சொல்லணும். புரியும்படியா சொல்லணும். சுவாமி ஒரு ஓம்காரத்துல இத்தனை அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம் இருக்கு, எத்தனை தான் சொன்னாலும் புரியுமான 10 தடவை கேட்டதான் புரியும். அப்ப 10 தடவை கேட்கறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. அது என்னமா சுவாமி முதல் தடவையே புரிய வேண்டாமான்னு தெரியலையா? ஆனா இப்ப ஆழ்வார் என்ன சொல்றான்னா, வேதத்தை போல விரிவாகவும் இல்லை, திருமந்திரத்தை போல சுருக்கமாகவும் இல்லை. இப்ப ஆழ்வார் சொல்றது என்னன்னா, வேதத்தை போல விதி வேண்டாம், பிரணவத்தை போல சுருக்கம் வேண்டாம். அப்ப அதனால 1000 பாடி வைப்போம். வந்தமிழ் நூற்கரோற்றேன் அடியார் சின்பமாரியன்னு 1000 பாடி வைப்போம். ஏன்னா இந்த 1000க்கு ஆனா இப்ப என்ன இருக்குதுமா, இந்த 1000க்கு இப்ப சிரமம் வந்துருச்சு. இந்த 1000க்கு இப்ப சிரமம் வந்துருச்சு. ஏன்னா ஆழ்வார் நினைச்சார், ஓ வேதம் அனந்தாவே வேதாகான் இருக்கு, அந்த வேதத்தை போல பண்ணினா யாரும் கிட்டக்க வர மாட்டா, குழப்பம் வேற இருக்கு. சரி சுருக்கமா இருக்க சுவாமி 8 எழுத்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாயா, அந்த மாதிரி நம்ம வேதம் அது போல நம்ம கொடுக்கலாமே என்ன பிரபந்தத்தைன்னா ஒருத்தரும் கிட்டக்க வரமாட்டா. இது புரியவே இல்லையோ சுவாமின்னா, அதெல்லாம் என்ன பண்ணாரு, இப்படியும் வேண்டாம் அப்படியும் வேண்டாம் அப்படியும் வேண்டாம்னு 1000 பாசமா கொடுத்தார். கொடுத்ததுக்கு அப்புறம் அதுலயும் ஒரு சிரமம் வந்துருச்சு. என்ன சிரமம் வந்துருச்சுன்னா, சுவாமி திருவாய்மொழி சேர்ந்து அப்படி சொல்றேன்றதுக்காக நாளையில இருந்து இன்னைக்கு திருவாய்மொழி சாயங்காலம் இருக்கு, திருவாய்மொழிக்கு வராம இருக்க வேண்டாம். என்ன சிரமம் இருக்குன்னா, நம்பியல்ல ஈடு காலக்ஷேபம், ஈடு 36 ஈட்டு பெருக்க சுவாமி மனவாளமாமணிக்கு பேரு. அந்த நம்பியல்ல ஈடு புரியணும்னாலே நியாய சாஸ்திரம் தெரியணும், மீமாம்சா சாஸ்திரம் தெரியணும், அதே போல வியாக்கரண சாஸ்திரம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் புரிய போறது அப்படின்னு நிஜமே உண்மைதான். அது இருந்தாலும் அதனால நீங்க தெரியலேன்றதுக்காக சிரமப்பட வேண்டாம், நல்லா தெரிஞ்சுக்கலாம். உனக்கு ஏன்னா நம்முடைய புத்தியால தெரிஞ்சு கொள்ள போறது ஆச்சாரிய கடாட்சத்தால தெரிஞ்சு போறோம், அவருடைய கடாட்சம் விட கொண்டு இதுக்கு சொல்ல வந்தேன்னா. அப்ப அப்படிப்பட்ட இணையற்றதான் கிரந்தம் இல்லையா, அதனால தெரியலேன்னு அதற்காக என்ன பண்ணுவான்னா, என்ன சுவாமி பண்றது, திருவாய்மொழியில சிரமமா இருக்க சுவாமி 6 வருஷம் ஆகும் போல் இருக்கு, என்ன ஆறுறது எழுதுன்னு. ஆனா அதற்காகத்தான் பிறந்தது கண்ணீர் சிறுத்தாங்க. திருவாய்மொழியில 2 கிரந்தங்கள், 2 திருவாய்மொழி பிரதானம். 3ஆம் 10 7ஆம் திருவாய்மொழி, 8ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி. பயிலும் சுடரடி மூர்த்தியை பங்கய கண்ணனை பையலீரியனம் பார்க்கடல் சேர்ந்த பரவனை பயிலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்படைதோர் எப்பையாலும் பரவரே. பாகவதர்கள் உத்தேஷர்கள், பாகவதர்கள் தான் எனக்கு சுவாமிகள் அப்படின்னு தெரிவிக்கிறார் 3ஆம் 10 7ஆம் திருவாய்மொழி. அதே 8ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி நெடுமார்க்கடமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றதிகள் முற்றும் தவிர்ந்து செதநினைந்தால் கொடுமாவினையே அவன் அடியார் அடியே கூடும் இதுவல்லால் விடுமாறு என்பதோ வியன் மூலக பெருணுமென்று 8ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி பாகவதர்கள் போக்கியர்கள், அனுபவிக்கத்தக்கவர்கள் அவர்களே தெரிவிக்கிறார் இல்லையா. இதனுடைய சாராம்சத்தை அப்படியே பிழிஞ்சுட்டாங்க. 1102 பாசுரங்களே அப்படியே பிழிஞ்சு சுவாமி மதுரகவி ஆழ்வார் கண்ணன் சிறுத்தாம்பி என்று 11 பாசுரமாக கொடுத்தார். இப்ப 1000 முடியாதுன்னு ஒருத்தர் தமிழ்ல வந்தா எனக்கு சொல்லுது, கண்ணன் சிறுத்தாம் பண்ணா போருமே, அதை சேவிச்சாலே போறோம். 1000 சேவிச்சதற்கு பலன். அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், 12,000 தடவை கண்ணன் சிறுத்தாம சேவிக்கணும்னு ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்க போனோம். இதுக்கு சொல்ல வந்தா புரியத்துக்காக அது கொஞ்சம் இட்டா சொல்ல 10 படி பால், 10 படி பால் இருக்கணும். அந்த பாலை நல்லா காய்ச்சணும். காய்ச்சி சுண்ட காய்ச்சணும், திரட்டு பால் ஒடுக்கணும். சுவாமி 10 படி பாலை சாப்பிட்றதுன்னு சிரமமா இருக்கும், சாப்பிட முடியாது. திரட்டு பால் வந்து தான் வருது, நல்லா சாப்பிட்டுலாம் போனோம். அதே போலதான் எது ஆழ்வாருடைய கண்ணன் திருத்தாம்பு. நம்மாழ்வார் திருவாய்மொழியே அப்படி என்கிற ஒரு பாலை நன்னா குண்ட காய்ச்சி திரட்டு பாலா வந்துடுத்து. அப்ப 1102 பாசுரங்களே
என்கிற பால், அந்த பாலை திரட்டு நன்னா காய்ச்சின உடனே அது திரட்டு பால் ஆயிடுச்சு. அந்த திரட்டு பால் தான் கடினம் செலுத்தாமை என்று சொல்லக்கூடிய 11 பாசுரங்கள். 11 பாசுரங்கள் ஆச்சரியமா. அப்படி அது வேதத்தை போல விரிவாகவும் இருக்காது, பிரணவத்தை போல சங்கரகமாகவும் இருக்காது. அப்ப என்னது இது ஆச்சரியமா இருக்கு. பெரியதும் கிடையாது, சிறியதும் கிடையாது. 1000 இன்தமிழால் செய்தற்குளவில் வரும் சடகோபன் திருவாய்மொழிக்கு என்ன ரசமோ அதே ரசமே இதுலயும் உண்டு. அதே ரசம் திருவாய்மொழி ரசமா, ஆச்சரியமான ரசம். எய்தற்கரிய மழைகளை 1000 இன்தமிழ் தெரியாது. அதெல்லாம் இன்தமிழ். இன்தமிழ்னாலே இனிமையா இருக்குன்னு அர்த்தம். இன்தமிழ் இனிமையா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேர் இருக்கா சுவாமி, இவர் ரொம்ப நல்லவர் சுவாமின்னு. இப்ப தன்னுடைய பக்கத்துல இருக்குவாரு. நல்லவர் அல்லாதவர்னால வந்து தீயவர்னு சொல்ல வேண்டாம், நல்லவர் அல்லாதவர் வந்துருமானோ. அதே போல இப்ப திருவாய்மொழி ஒரு பக்கம், திருவாய்மொழி இன்னொரு பக்கம் வேதம். அப்படி இருக்கச்சது திருவாய்மொழி 1000 இன்தமிழ்னு சொன்னா, 1000 இன்தமிழ்னா இனிமையாக இருக்கக்கூடிய திருவாய்மொழின்னு அர்த்தம். அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதம் இனிமை இராது, தன்னிடையே கிடைக்கிறது இனிமை இராது. ஏன்னா ஏன் சுவாமி இனிமை இராது? வேதத்துக்கு அவ்வளவு இனிமைன்னா புரிஞ்சு கொள்வது சமம், அதனால்தான் இனிமை இராது. இனிமை இராதுன்னா எத்தையோ நீங்க நினைக்க வேண்டாம். இனிமை இராதுன்னா புரிஞ்சுக்கிறது சமம், புரிஞ்சு கொள்வது ரொம்ப சமமா இருக்கும். ஏன் இல்லைன்னா வேதாந்தத்துக்குன்னு இத்தனை கிரந்தங்கள் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. சுவாமி அந்த காலத்துல சுவாமி அந்த வேதாந்தத்துக்குன்னு கிரந்தம் எல்லாம் பண்ணி வியாக்கியானம் பண்ணலைன்னா இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்வது சமமா தான் இருக்கும். அதை பண்ணபடியாலே இன்னைக்கு ஸ்ரீபாஷம் முதலான கிரந்தங்கள், வேதாசங்கரங்கள் முதலான கிரந்தங்கள் இருந்தபடியாலே ஏதோ நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா சாமான்யமாக நம் சம்பிரதாயத்துல காலக்ஷேபம்னா என்ன கஷ்டம்னா, புரிஞ்சா நிறைய பேர் உருவா. சில பேர் ஒருவரெல்லாம் எப்படி வருவா, சுவாமி நல்லதான் சொல்றாரு வந்து பாருமே, என்னவோ என்ன சுவாமி சொல்லிட்டு இருக்காருன்னா நீங்க ஒரு தடவை வந்து கேளுமே, கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல நீங்க வந்துடலாம். அவரும் வந்துருவார். சரி யாரோ சொன்னாலும் வந்துருவார். வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வேண்டியதான ஒரு விஷயம் தான் வந்திருக்கான்னு பார்ப்பார். அடைய சொல்லியிருக்கணும், அது அடையணும் தெரியாதோணும், அவருக்கு என்ன வேண்டியது தெரியாதோணும். ஏதோ காலக்ஷேப பிரக்கிரியிலே வியாக்கியா கர்த்தா என்ன சொல்லியிருக்காரோ, அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் நீ சொல்ல போறேன். அதுல அவர் சொல்ல வேண்டியதான கிடைச்சிருந்தா ஒரு நன்னாத்தான் சொல்லியிருக்காரு ஒத்துக்குவாரு. இல்லைன்னு வச்சுக்கேன், ஏதோ சுவாமி அவர் தெரிஞ்சதெல்லாம் சொன்னார் அப்படின்னு அடுத்தவன் வருவாரான்னு தெரியாது. அது யாரையும் குறை சொல்லலை. எதுக்கு சொல்றேன்னா புரியும்படியா சொல்லணும்னு. புரியும்படியா சொல்லணும்னா வேதாந்த விஷயத்த கொஞ்சம் சமமாத்தான் இருக்கும். என்னைக்குமே வேதாந்த காலக்ஷேபம்னு சொன்னாலும் கூட்டமே அதிகமா இருக்காது. ஸ்ரீபாஷ்யத்துக்கு எத்தனை பேர் இருப்பா? ஆனா ஒரு தடவையா கேளுங்கன்னு சுவாமி சொல்லியிருக்காரு தன்னுடைய 6 வார்த்தையில. ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு தடவையா காலக்ஷேபம் கேளுன்னு சொல்லியிருக்காரு. இது சொல்லணும்னா புரியுமான்னா கொஞ்சம் சமமாத்தான் இருக்கும். ஆனாதான் சொல்றவருக்கு கொஞ்சம் நல்லா புரியும்படியா சொன்னோம். எங்க சுவாமி சொல்றாரு புரியும்படியா சொன்னோம், இறங்கி சொல்லிடுவாரு. இறங்கி சொல்லணும் இல்லையா? ஆனா அவங்க இறங்கி சொல்லணும்னா என்னதான் இருந்தாலும் அது நம்ம பாஷை இல்லையே சுவாமி. பாஷை நம்மதான் இருந்தா பரவாயில்ல. பாஷை என்னது? சம்ஸ்கிருத பாஷை. திராவிட பாஷையா இருந்தா நன்னா இருக்குமானோ. அப்புறம் திராவிட பாஷையா இல்லைன்னா வேதா. ஆனா ஆழ்வார் எப்படி இருக்காரு? வேதாந்தம் சொன்னா போல 1000 பாசத்தை பாடினார்னா பாடல. அவர் சொன்னா போல அவர் பாடல. அப்ப வேதாந்தம் பாடினது ஏதோ சுமாரா இருக்குன்னு சொல்ற அப்படி சொல்லல. வேதாந்தம் தன்னுடைய வேதாவிலாசத்தாலே பகவான் மேம்பட்டவன் பரத்துவமுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஆனா ஆழ்வாருக்கு பகவான் மேம்பட்டவன் தான், ஆனாலும் எளிமையானவன். அதுலதான் ஆழ்வாருக்கு கருத்து. ஆழ்வார் கருத்துனா மேம்பட்டவன் பரத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு கையவித்தவன் எளியவன். ஆழ்வார் இந்த ஆழ்வார் பார்த்தோம்னா எளியர் தெரிகிறேன். அதனாலதான் ஆழ்வார் பார்த்தார் வேதாந்தத்தை போல நம்ம பாடப்படாதுன்னா அப்ப வேதாந்தம் நல்லா சொல்லலையா, தப்பா சொல்லியிருக்கிறோம் அப்படி அர்த்தம் இல்லை. வேதாந்தம் கொஞ்சம் சிரமப்படுத்தி தான் சொல்லும். நேரடியா அது வந்து விஷயத்துக்கு வருமானா வராது, இல்ல சுத்தி தான் வரும். அது ஏன் அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, அது வேதாந்தம்ன்றது ஒருத்தருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மட்டுமல்ல, பல பேருக்கு சேர்ந்து சாஸ்திரம். அப்ப பல சனாதன தர்மத்துக்கு சாஸ்திரம். சனாதன தர்மத்துக்குள்ள நிறைய மதங்கள் இருக்கு. அந்தந்த மதங்களுக்கு தகுந்தாப்பல அபாபா அந்த எடுத்துக்கிறார்.
ஆனா அந்த தர்மத்துடைய குறிக்கோள் என்ன தெரிஞ்சு எடுத்துக்கொள்வதுதான் பிரதானம். அதுதான் பிரதானம். அதனால சுலபமா சொல்லுவான்னா அது சுலபமா சொல்லாது. ஆனா ஆழ்வார் இருக்கார் இல்லையா, சுலபமா சொல்லக்கூடியவர். சரி சுவாமி, இப்ப வேதாந்தத்துல என்ன சொல்லப்பட்டதோ அது ஆழ்வார் சொல்லலையா? நீங்க வேதாந்தம் என்றது சுலபமா சொல்லாதுன்னு சொன்னேன். அப்ப ஆழ்வார்னு சுலபமா சொல்லாம இருக்கணுமோ? வேதாந்தம் என்ன சொல்லித்தோ அதுதானே ஆழ்வார் சொல்றார். ஆமா, அப்படி இருக்கச்சது வேதாந்தம் சிரமப்பட்டு தானே சொல்லியிருக்கு. அப்ப ஆழ்வாரும் சிரமப்பட்டு தான் சொல்லியிருக்கானா? சிரமப்பட்டு சொல்லக்கூடிய தன்மை ஆழ்வாருக்கு உண்டு. ஆனா அப்படி சொல்லல. வேதாந்தம் என்ன சொல்லுவோம்? ஆத்மாவாகரே திரட்டவியோ ஸ்ரோத்தவியோ மந்தவியோ நிதித்தியாசவியதா. ஆனா அனவரதனும் சித்தனம் பண்ணும். அப்ப நான் நேரா பார்க்க முடியாது, இடையிறாது நினைக்கணும். எப்பவுமே என்ன அவரை நினைச்சுக்கோ. ஆத்மா ஸ்ரோதவியோ நன்னா கேளு, மந்தவியோ நல்லா மன்னம் பண்ணு, திரஷ்டவியோ பார்த்துடு, நிதித்தியாசவியகா அனவரதன் சிந்தனை பண்ணு. அப்படின்னு எப்படி பண்ணும்? தைலதாராவது அவிச்சின்ன சுச்சி சந்தான ரூபம் சொன்னோம். என்னன்னா ஒரு தைலம், தைலம்னா என்ன 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 நம்ம விடும்போது பிசிறு இல்லாம அப்படியே விட வேண்டணும். அத போல இந்த பக்தி பண்ணணுமா? இப்படி எல்லாம் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணணும்னா என்ன சுவாமி? அப்பதான் ஆழ் இந்த வேதாந்தத்தை நல்லா தெரிஞ்சுக்க முடியும். என்னமா முடியும் சுவாமி? இப்ப ஆழ்வார் அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி பண்றதுக்கு ஆழ்வார் பண்ண முடியுமா முடியாத? என்ன பண்ணுவார்? வேதாந்தம் சொன்னா போல இந்த மாதிரி பண்ணுவார். ஆனா அப்படி பண்ணல. ஏன்னா நினைச்சுட்டா போறோம். என்னிலும் வரும் எந்தானும் இல்லையே, என்னிலும் வரும் அப்படின்னா சுலபமா சொன்னார். ஏன்னா பகவான் நினைச்சாலே பகவான் வருவாடியா? நமக்கு என்ன தோணும்? வேதம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கே சுவாமி, நம்மால் வேண்டாம் என்றோ ஏற்படிவா இருக்கு, ஏற்படி அதை சொல்ல வந்தார். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கச்சே இவர் என்னமா சுலபமாக சொல்ல முடியும்? அப்ப சுலபமா சொல்லியிருக்காருன்னா ஒண்ணு வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்தை இவர் விட்டு இருக்கணும்னு அர்த்தம், அல்லது இவர் வேற ஏதோ ஒன்று சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் தானே. அப்படி இல்ல, இந்த சுலபமா சொல்லக்கூடிய தன்மையே பகவான் தான் இவருக்கு காட்டினார். மயர் வர மதிநலம் அவ்வளவு பெற்றவர். அதனாலே இவரே அந்த திராவிட பாஷையிலே சுலபமாகும், அதுவும் இனிமையாகும், 1000 பாட்டாகும், ரசமாகவும் கொடுத்தார். என்ன இந்த இடத்துல பாருங்க, அது புரிஞ்சு கொள்வது கஷ்டம். வேதாந்தம் என்றது புரிஞ்சு இன்னைக்குமே வேதாந்த காலக்ஷேபம்னா கூட்டமே இருக்காது. அதே கழனி சிறுத்தாம்பு, திருப்பல்லாண்டு, அதே திருப்பாவை, அதே திருவாகிரி அப்படின்னா ஓரளவுக்கு கூட்டம் வந்துடும். என்னவா சுவாமின்னா அது சிரமமா இருக்கு சுவாமி, புரியறதோ இல்லையோ. நமக்கு தெரியாத பாஷை, சம்ஸ்கிருத பாஷை தெரியாத பாஷை, முரட்டு சம்ஸ்கிருதம் கட்டமா இருக்குன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அதனால இப்ப நம் பாஷையில இருக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ் பாஷையில இருக்கணும், அது முக்கியம். ஏன்னா தமிழர்கள் பாஷனை என்னைக்குமே நமக்கு மாற்று பாஷை என்னவோ நம்ம பாஷை தாய்மொழி, தாய்மொழி என்னவோ அந்த தாய்மொழியில இருந்துட்டுன்னு வச்சுக்கேன் நல்லா தான் இருக்கும் எல்லாமே. இன்னைக்கு அதைத்தான் நிறைய பேர் கேட்கிறா, தமிழும் அர்ச்சனை பண்ணப்படும் நிறைய பேர் எழுதுறாரு. அது தவறுன்னு சொல்லல, எந்த தவறு. ஆனா அது மொழிபெயர்ப்பு பண்றா பாருங்க, அது சரியான முறையில மொழிபெயர்ப்பு பண்ணணும். அதை விட்டுட்டு தமிழ தாராளமா அர்ச்சனை பண்ணலாம், அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு அது செய்யவே இல்லை, பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. தமிழ் தாராளமா அர்ச்சனை பண்ணலாம். ஆனா அர்ச்சனை பண்ணும் போது இந்த சமஸ்கிருதத்துல என்ன சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தத்தை தமிழ் மொழிபெயர்ப்பு பண்றா பாருங்க. மொழிபெயர்ப்பு பண்ணும் போது அந்த சமஸ்கிருதத்துல என்ன சப்தங்களுக்குண்டான அர்த்தங்கள் கொடுத்திருக்கோ அந்த சப்தங்களுக்குண்டான அர்த்தங்களுக்குண்டான சப்தத்தை தமிழ்ல வைக்கணும். சிலதெல்லாம் சரியா வராது. அதே போல தமிழ சமஸ்கிருதம் மொழி பண்ணும் போது அது மாதிரி சரியா வராது. அப்ப என்ன சுவாமி பண்ணலாம்? சில இடத்துல சமஸ்கிருதத்தில் பண்ணிடலாம், சில இடத்துல தமிழே பண்ணலாம். இதுக்கு சொல்ல வந்தன, இப்ப 4000 தீப பிரபந்த சமஸ்கிருதத்துல மொழிபெயர்ப்பு பண்ண முடியுமா? பண்ணலாம், இது மாதிரி வராது. அதே போலதான் அது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த தெரிஞ்ச பாஷை தமிழ் பாஷை. ஆழ்வார் மட்டும் என்னமா சொன்னாருன்னா, அவர் தான் சொன்ன பகவத் அனுகிரகத்தால பண்ணார், பகவத் அனுகிரகத்தால பண்ணார். அதனால என்னைக்குமே நம்முடைய பாஷையில காலக்ஷேபம் இருந்தாலே ஆதரவு நல்லா இருக்கும். அந்த மாத்திரு பாஷை அதாவது தாய்மொழி அது ஆதரவு நல்லா இருக்கும். இல்ல இல்ல சுவாமி வேற பாஷையில சொல்றேன் நீங்க எல்லாம் கேளுங்கன்னா ஆதரவு முதல் நாள் வேணா கிடைக்கலாமே தவிர அடுத்த நாள் ஆதரவு கிடைக்கும்னா சுவாமி அவர் இன்னும் தெரிஞ்சுட்டு இருக்காரு ஒன்றும் புரியல. எனக்கு ஒண்ணும் இப்ப ஒண்ணு இல்லை, அடியனே தெலுங்கு காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க வரலாம் அங்க வராலன்னா வர முடியாது, அதுக்கு கூட்டமே வேறு. அவா இருக்குவா இங்க வராலன்னா இதுக்கு கூட்டமே வேறு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அவளுக்கு அது மாத்திர பாஷை தெலுங்கு,
இங்க மாத்திரு பாஷை தமிழ் அப்படி இருக்க செய்து அந்தந்த பாஷைக்கு தகுந்தாப்போல வரானோ. இப்ப நம்மளுடைய மாத்திரு பாஷை என்ன தமிழா இருக்கிறபடியாலே அந்த திராவிட மொழியிலே ஆழ்வார் பண்ணினபடியாலே எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இது இரண்டாவது. ஏன்னா ஆனா சம்ஸ்கிருதம் வந்து மாற்றி தமிழில் சொல்ல போனால் அதுக்கு பிரதி எடுக்குமா போல. ரெண்டாவது இப்ப இன்னொன்று சொல்லிடுறோம். இன்னைக்குமே படிய பேசிட்டு இருக்கேன், நிறைய பேர் ரெக்கார்ட் பண்றா. ரெக்கார்ட் பண்ணிட்டு அவ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது பிரதி எடுக்கிறாங்க. என்னதான் பிரதி எடுத்தாலும் முதல் எடுக்கப்பட்ட ஒரு நிலையை காட்டிலும் இரண்டாவது பிரதி என்பது நல்லா புரிஞ்சுக்க. இரண்டாவது பிரதி என்பது சுமாரா தான் ஜெராக்ஸ் சுமாரா தான் இருக்கும். அந்த ஒரிஜினல் மாதிரி பூர்த்தியா இருக்குமா சுவாமின்னா அதெல்லாம் சுமாரா தான். அதே போல இப்ப வேதம் தமிழ் செய்தமாறுன்னு சொல்றோம். வந்து நல்லா புரிஞ்சுக்கோ. எய்தற்கரிய மறைகளை உண்டான சப்தத்துக்கு உண்டான அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வேதம் தமிழ் செய்த மாறுன்னு சொல்றோம். வேதம் தமிழ் செய்த மாறுன்னு வந்துட்டனா வேதத்தை தமிழாக்கி கொடுத்தார். அப்பனா பிரதி எடுத்தார்னு தானே அர்த்தம். பிரதி எடுத்தார்னா இப்ப இப்பதானே சொன்னேன், ரெக்கார்டிங் நல்லா கேட்டா கூட நிறைய பேர் கேட்டு திருப்பி அது பிரதி எடுத்தா அது முதல் பிரதியை காட்டிலும் சுமாரா தானே இருக்கும். அதே போல இப்ப சம்ஸ்கிருத வேதாந்த மொழியை இவர்கள் திராவிட பாஷையில பிரதி எடுத்திருக்கான்னு வச்சுட்டா அப்ப சம்ஸ்கிருத வேதத்தை போல இது இருக்கா சுவாமி, சுமாராத்தான் இருக்கணும் அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. சாமானிய லோகத்தை அப்படிதான் நினைப்பா. அப்ப தமிழாக்கி கொடுத்துருக்காருன்னா அப்ப பிரச்சனை எடுத்திருக்காருன்னு அர்த்தம். அப்ப அப்படி அர்த்தமானா அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா சாமானியம் மூல பிரச்சினாலே நல்லா இருக்கும். இப்ப இவர் ஆழ்வாருடைய விஷயம் என்னன்னா பகவான்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டார். வேதம் என்ன, வேதாந்தம் என்ன, வேதாந்த சாரம் என்ன, இதெல்லாம் என்னென்ன சொல்ல வந்தது பகவான்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டார். வாங்கிட்டு அந்த அர்த்தத்தை நல்லா வாங்கிட்டு அதை தமிழிலே திராவிட மொழியிலே ஆச்சரியமாக பகவானுடைய கருணையாலே அவனுடைய நெருகேத்துக்க கடாட்சத்தாலே நமக்கு கொடுத்தார். அதான் முடிஞ்சுக்கணும். ஏன்னா இது நாளைக்கு என்ன யாராவது புகார் பண்ணுவா. என்ன புகார்னா சுவாமி வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொல்லிட்டு அந்த வேதத்தை தான் மாறன் கொடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன். அப்ப பிரதி எடுத்திருக்காருன்னு அர்த்தம். அப்ப பிரதினாலே ரெண்டாம் பட்சம் தானே அப்படிங்கிற பலனும் கிடையாது. ரெண்டாம் அதனால்தான் உபய வேதாந்தம்னு பேரு இருக்கு. நம் சம்பிரதாய உபய வேதாந்தம். திராவிட வேதம் ஒரு வேதம், சம்ஸ்கிருத வேதம் ஒரு வேதம். அப்படின்னா பிரதி எடுத்தாச்சுன்னா ரெண்டாவது வேதம்னு சொல்ல மாட்டான். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது வேதம் சொல்லுவானா சொல்லவே மாட்டான். சுவாமி அதனுடைய ஜெராக்ஸ் சுவாமி இது அப்படின்னு சொல்றா. இப்ப ஜெராக்ஸ் எடுத்தாச்சுன்னா சுவாமி அதுவும் ஒரிஜினல் இதுவும் ஒரிஜினல் அப்படின்னு யாராவது சொல்றாளா? நிறைய இடத்துல டாக்குமெண்ட் எல்லாம் வேணும் கேட்கிறா, ஜெராக்ஸ் கொடுக்குறா, ஒரிஜினல் இருக்கா உடனே கேட்கிறாங்க. ஏன் சுவாமி அங்கிருந்து எடுத்த பிரதிஜனை இதை ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் கிடையாது, அதை கொண்டு வாங்க அப்படின்னு. அதே போல இங்க சுவாமி நம்மாழ்வார் பிரதி எடுத்தார்னா இப்ப ஒரிஜினல் வந்து வேதம், இது வந்து ஜெராக்ஸ் இல்லே, இதுவும் ஒரிஜினல். அப்பனா ரெண்டு வேதாந்தம். அதான் உபய வேதாந்தம். எய்தற்கரிய வரைகளை 1000 இந்தமிழால் செய்த குலகில் வரும் ஷடகோபன். செய்த குலகில் வரும் ஷடகோபன் அப்படின்னா இது என்ன, ஆழ்வார் நன்னா வாங்கிட்டார். பகவான்கிட்ட எல்லாம் விஸ்வக்ஷனர் தான் கொடுக்குறார். அவருக்கு விஸ்வக்ஷனர் தான் ஆச்சாரியன். எல்லாருக்கும் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டார். வாங்கிட்டு தமிழை கொடுக்குறாரு. இதெல்லாம் பாஷை தெரிஞ்சாதான் இந்த பாஷை சரி சுவாமி, பாஷை தெரிஞ்சாதான் இதெல்லாம் புரியும். பாஷையே தெரியல சுவாமி அப்படின்னா இப்ப சம்ஸ்கிருதம் ஒருத்தருக்கு தெரியல, சம்ஸ்கிருதமே ஒருத்தருக்கு தெரியலன்னா அவள்கிட்ட போயிட்டு சுவாமி இதெல்லாம் சொல்ல முடியுமா, இதெல்லாம் சொல்ல முடியுமா, இதெல்லாம் சொல்ல முடியுமான்னா அதெல்லாம் அவன் தெரியும். அப்ப 1000 பாட்டா இருந்தா இல்லைன்னு. ஏன்னா மாட்டு பாஷைன்னா வேற நேர. அதனாலே பாசுரத்துக்கு இனிமை எதுன்னா ஆழ்வார் பாசுரத்துக்கு. அப்ப வேதாந்த பாசுரத்துக்கு இனிமை இல்லையான்னா இனிமை உண்டு, பேரு மட்டும் சம்ஸ்கிருதம். எங்கேயாவது அதுக்கு உற்சவங்கள் இருக்கானா கிடையாது. அப்ப தமிழ் பாஷையை ஸ்ரீ பாலர்கள் எல்லாம் கற்கலாம், தமிழுக்குத்தானே வந்து விடும். ஏன்னா இந்த திராவிட மொழியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ திவ்ய பிரபந்தத்தை எல்லாருமே கேட்கலாம். அந்த மாதிரி வேதாந்தத்தை எல்லாரும் பண்ணலாம். முதல்ல பெண்கள் கிட்டக்க போகலாம், ஸ்ரீகள் கிட்டக்க போகலாம், போக முடியாது. சாஸ்திரம் ஒத்துக்கல, அவ கற்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன் இதனால எந்த விசாரம் அது பின்னாடி பார்க்கணும். ஆனா கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி இருக்கச்சு அவர்களுடைய மாற்றுப்பாதை கற்கூட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக ஆழ்வார்
அவதார பிரயோஜனம் என்ன தெரியுமா? ஆழ்வார் எதுக்கு அவதாரம் பண்ணார்? எதுக்கு சுவாமி? 1000 பாசுரங்களை கொடுப்பதற்காக அவதாரம் என்ன? எய்தற்கரிய மறைகளை 1000 இந்த விடால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபன். அந்த மறைகளை தமிழால் கொடுத்தார். செய்தற்குலகில் வரும் ஷடகோபன்னர். ஷடகோபன் ஏன் பேருன்னா, ஷடர்களான பாக்ஷியர்கள் என்ன, குதிருஷ்டிகள் என்ன, இவர்களை கோபித்துக் கொண்டு நிரசனம் பண்றார். பாக்ஷியர்கள்னா வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள், குதிருஷ்டிகள்னா வேதத்தை ஒத்துக்கொண்டு தப்பான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அப்பனா இந்த மதம் தவறு, இந்த மதம் தவறு நிரூபிக்கிறவனும் அந்த நிரூபிக்கக்கூடிய ஒரு தன்மையை தன்னுடைய பாத்திரத்தை நிரூபிக்கிறார். அதுதான் தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தா, அதான் ஷடகோபன். சிந்தையுள்ளே செய்தற்குலகில் வரும் ஷடகோபனை. அதுக்கப்புறம் சிந்தையுள்ளே பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிர்குறவும். அப்பேற்பட்ட நம்மாழ்வான் பிரபாவத்தை வைத்து கல்யாணங்களுக்கு பெருமாளை தன் உள்ளத்தில் வைத்த திருத்தவர் மதுரகவி ஆழ்வார். நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். நிற்கப்பாடில் என் நெஞ்சுள் நம்மாழ்வான் பிரபாவத்தை வைபவத்தையும் அவருடைய கல்யாண குணங்களையும் அவருடைய பெருமைகளையும் தன்னுடைய திருவுள்ளத்தை வைத்தவர் யார்? மதுரகவி ஆழ்வார். அப்ப செய்தற்குலகில் வரும் ஷடகோபனை சிந்தையிலே பெய்தற்கு செய்யும் பெரியவர் சீரை உயிரெல்லாம். அந்த பெரியவர் யார்? நம்மாழ்வார். அந்த வைபவத்தை வைப்பதற்கு இடம் உள்ள எது, ஏற்றது எது? மதுரகவி ஆழ்வார் திருவுள்ளம். நம்மாழ்வாருடைய விக்கிரகம் கூட அவர் திருவுள்ளத்துக்கு போயிட்டுதான். ஏன்னா அந்த மதுரகவியின் குணங்களை எல்லாம், அதாவது எல்லா உயிர்களும் வாழணும். அவர் குணம் என்னதான்? இந்த லோகத்தில் இருக்க எல்லா ஆத்மாக்களும் வாழணும். என்ன மதுரகவி ஆழ்வாரை சீரை பயின்றிருந்தால் வாழணும். ஏன்னா மதுரகவியாவின் நிலை கிடைக்கணும்னா உயிர்களுக்கு உஜ்ஜீவனம். இது நல்லா புரிஞ்சுங்க. பகவானுடைய அனுகிரகத்தை காட்டிலும் ஆச்சாருடைய கட்டாட்சம் தான் பிரதானம். அப்ப மதுரகவி நிலை என்ன? ஆச்சாரிய கட்டாட்சம். மதுரகவி நிலையை நிலையாக பெற்றோம். இப்பதான பார்த்தோம். அப்படி இருக்கச்சே அந்த மதுரகவி நிலை வரணும் போனோம். ஏன் மனவாளன் மூன்றத்துல பராத்திக்கிறார். உன்னை ஒழிய மற்றொன்றறியா வடுகநம்பி தன் நிலையை எதிராக நீ எனக்கு தான் பராத்திக்கிறாரோ. அந்த வடுகநம்பி நிலையை என்ன? மதுரகவி நிலை தான். மதுரகவி நிலையே தான் மதுகவி நிலை. எதுக்கு சொல்லணும்னா, அப்ப மதுரகவி நிலை வந்துனாலே உயிர்களுக்கு உஜ்ஜீவனம். அதாவது மதுரகவின் நிலையான அந்த நிலை மனதில் பட்டால்தான் ராமானுஜ சம்பந்தத்துக்கு வரும். எடுத்துட்டார் பாருங்க. நமக்கு ராமானுஜ சம்பந்தம் வேணும் சுவாமி. என்ன பண்ணலாம்? யார்கிட்ட போய் என்ன கேட்கலாம்? ஒண்ணு வேண்டாம். மதுரகவியாவுடைய நிலை நமக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ராமானுஜ சம்பந்தம் நிச்சயம் உண்டு. அது என்ன சுவாமி? மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார பத்தினார், ராமானுஜரை பத்தணும். அப்ப அந்த நிலை வரணும். தன் ஆச்சாரியை பத்தினாரோ மதுரகவி வேறொன்றும் நானறியே வேதம் தமிழ் செய்த மாறன். அந்த நிலை நமக்கு, அதான் மதுரகவி நிலையை வரணும். அந்த நிலை வந்துட்டு வச்சுக்க, ஆச்சாரியனான சுவாமி ராமானுஜர் கோரிய ஒரே வடி உடையவர் திருவடி வந்துட்டு போனோம். அப்ப ஆச்சாரிய நெட்டை இருந்தால்தான் ராமானுஜ சம்பந்தத்துக்கே வருவன். ஆச்சாரிய நெட்டு இல்லைன்னு வச்சுங்க, இல்ல சுவாமி என்ன போலதான் இருக்காரு, ஒரு மனுஷன் நானும் மனுஷன், என்ன முறை வேட்டுக்கிட்டு என்ன முறை சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சா பிரயோஜனமே இல்லை. இல்லைன்னா அப்படி இல்லைன்னா என்ன சுவாமி? பெருமாட்டே இருப்பேன், பெருமாட்டே இருப்பேன், பகவான்கிட்ட வரமாட்டேங்க, ராமானுஜத்துல வரமாட்டேன். வரலன்னா என்ன சுவாமி? நான் இப்ப முன்னாடி பார்த்தமே, எப்ப மோட்சம் கிடைக்குன்னு தெரியாது, எப்ப ஏது கிடைக்குன்னு தெரியாது, சந்தேகத்துல இருந்துட்டு இருப்போம். அந்த சந்தேகம் ஒரு துளி இல்லாம இருக்கிறோம்னா ராமானுஜுடைய திருவடி சம்பந்தம். அந்த ராமானுஜ வரணும் என்று கற்றுக் கொடுத்ததே யாருன்னா மதுரகவி தான். மதுரகவி நிலையை பார்த்து தான் ராமானுஜ சம்பந்தமே. அப்ப இதுல ஆச்சரியம் என்னச்சுன்னா, மதுரகவி நிலை வேணும்னு ராமானுஜர் உணர்த்த, ராமானுஜரை பற்றுவதற்கு காரணமே மதுரகவி. மதுரகவி நிலை வேணும்னு ராமானுஜர் சொல்றார். ஆனா ராமானுஜரை பத்திரம்னா என்ன காரணம்? மதுரகவி ஆழ்வார் அவருடைய பாசனம் தான். இது தெரிஞ்சு ஆக மதுரகவிகள் கர்மபர்வனத்தை உலகத்துக்கு உணர்த்தினாரோ கண்ணின் சிறுத்தாம்பானே. அப்ப கண்ணின் சிறுத்தாம என்னன்னா கர்மபர்வனத்தையும் தெரிவிக்கிறது. அப்ப தன்னுடைய அனுஷ்டானத்தில் ஆச்சாரிய அபிமானம் என்று உணர்த்தினார் யாரே மதுரை. அதனால்தான் இன்று ராமானுஜ அபிமானமே உத்தாரணம் நம்ம வந்து இருக்கோம்.
ஏன் ஒரே வழியை உடையவர் திருவடின்னு சொல்றோம்னா மதுரகவி நிலை ஏற்கனவே இருந்திருக்கு. அந்த நிலையில் இருந்தபடியாலதான் இன்னைக்கு சுவாமி ராமானுஜர் உய்வதற்கு ஒரே வழி அவர் தான் அப்படின்னு தெரிவிக்கிறவனோ. அப்ப ராமானுஜர் என்ன பண்றாருன்னா இந்த உத்தாரகமே மதுரகவி சொல்லிக் கொடுத்ததா என்று உலகத்தாருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆச்சாரியம் திருவடியை உத்தாரகம்னு சொல்லிக் கொடுத்த யாரு? தெவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திருவரேன்னு மதுரகவியா சொல்லிக் கொடுத்தாரனோ. அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை சுவாமி ராமானுஜர் உலகத்துக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். ஆக மதுரகவிகள் ராமானுஜரை காட்ட, ராமானுஜரை மதுரகவிகளை காட்டி கொடுக்கிறார். தீர்மா சுவாமி மதுரகவிகள் ராமானுஜரை காட்டுறாருன்னா அவர் என்ன ஆச்சாரியத்தில் இருந்தாருனோ, அதனால காட்ட, அதே ராமானுஜரை மதுரை காட்டுறாரு. ஆஹா ரெண்டும் சேர்ந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணுவா சுவாமி? கண்ணன் திருவடியை காட்டுவா. கண்ணஞ்சில் கட்டுண்ண பண்ணிய பெருமான் காட்டுறா இல்லையா? அப்படிப்பட்ட ராமானுஜர் எம்புரு துணையே, எம்புரு துணையே, எமக்கு ஒரு துணை, எமக்கு நீயே துணை. அப்படின்னா நீயே துணை, எமக்கு ஒரு துணை, எமக்கு நீயே துணை, நல்ல துணை, பெருமை இருக்கிற துணை, திடமான துணை, அந்த துணையும் நிர்கேத்துக்கும். நல்ல பதுங்க. எமக்கு நீயே உறுதுணை சொன்னாருன்னா எமக்கு நீயே துணை, துணையா மட்டும் இல்ல நல்ல துணை, நல்ல துணை மட்டும் இல்ல பெருமை இருக்கு. அந்த துணை இருந்தாலே பெருமை இருக்கு. துணை அவை ராமானுஜ சம்பந்தம் எதிர்க்க பெருமையா சொல்லிக்கலாம். இல்லை எனக்கெதிரி, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே என்பார் தெரிவித்தார் இல்லையா? அந்த மாதிரி பெருமையா சொல்லிக்கலாம். அதற்கு மேல பெருமை இருக்கிற துணை. சரி சுவாமி பெருமை இருக்கிற துணை தான் திடமா இருக்குமா? 2 நாள் இருக்கும், 3 நாள்ல போயிடுமா? திடமான சாஸ்வதமான துணை. அதுக்கு எப்படிப்பட்ட துணை? ஒரு காலத்தை பற்றி வந்ததுதான் திருகேத்துக்கம் அப்படின்னு தெரிவிக்கிறானே. அப்ப எதையும் எதிர்பார்க்க வராத வந்த துணை அல்ல. அப்ப அடுத்த அர்த்தம் சொல்றாரு. இப்ப பாட்டில் மதுரை, இந்த பாட்டை மதுரையவே சொல்லலைன்னு சொல்ற போறார் சுவாமி. முதல்ல நீங்க இதுதான் சுவாமி சொல்லல் பெரிய வரிசையில உயிர்கள் எல்லாம் உயிர்க்குதவன்னு மதுரையவை சொன்னான்னு. இப்ப ஏன்னா அதாவது என்ன எடுத்துக்காரு, ஆழ்வாரை தவிர மற்ற யாரும் தெரியாது என்று சொன்னார் இல்லையா? அவரைத்தானே சொல்லணும். இப்ப மதுரகவி ஆழ்வார் நிலை என்ன? மற்றறியேன் குருகூர் நம்பின்னு தெரிவித்தார் இல்லையா? குருகூர் நம்பி என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் தவிர மற்ற யாரும் தெரியாது சொன்னாரணும். இப்ப மதுரகவி அப்படியே விட்டுருங்க. ஆழ்வாரை தவிர வேற யாரும் தெரியாது சொன்னாரணும். அவர்கள் யாரெல்லாம் இருந்தாலோ அவரை தானே சொல்லணும். அவரை தானே பெரியவர்னு சொல்றாரு. அப்ப இங்க ஏன் மதுரகவியை சொல்லணும்? ஆழ்வாரை தவிர வேற யாரும் தெரியாது, வேற யாரும் தெரியாது சொன்னாரு சுவாமி. அப்படிப்பட்டவர்கள் பெரியவர்கள். அந்த பெரியவர் யாரு? ஏன்னா பெரியவர் யாருன்னா வேற யாரும் சொல்லலையே. வேற யாரும் சொல்லாதபடியாலே பெரியவர் என்கிற சப்தம் மதுரகவி ஆழ்வாரையே குறிக்கும். தானே புரிஞ்சுங்க. ஏன்னா இப்ப என்ன சொல்றதுமா? இல்ல மதுரகவி ஆழ்வ சொல்லல சுவாமிட்டாரு. அப்ப யார சுவாமி சொல்றது? அவர் சப்தம் எடுக்கிற பாருங்க. ஆழ்வாரை தவிர வேற யாரும் தெரியாது என்று யாரெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அவர்களை சொல்லி தின்னார். அப்ப உடனே கணக்கு போட்டு பார்க்கணும். யாரா சொல்லியிருக்கா சுவாமி? யாரா சொல்லியிருக்கா? நம்ம ஆழ்வார் தவிர எனக்கு வேற தெய்வம் கிடையாது. யாரா சொல்லியிருக்காங்கன்னா கடலை விட்டு பார்த்தோம், ஒருத்தரும் கிடைக்கல. ஒருத்தர் கிடைச்சார். யாரு? மதுரகவி ஆழ்வார். அதனால பெரியவருங்கிற சப்தம் மதுரகவி ஆழ்வார் மட்டும்தான் சொல்லணும். வேறொன்றும் நான் அறியே வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் நிச்சை பாடித்துமே மதுரகவிகளை தவிர வேற யாரும் இல்லை இல்லையா? அதனாலே மதுரகவி இல்லாமல் சொல்லிருக்கு அப்படிங்கிற. அதுதான் அபிதத விஷயாம் தரச்சட்டாரை உபனிஷதா முகமான மாத்திர போகா அபிஷ குணவதா ததைகதேசி மதுரகவிருதையே மமாவிலத்து வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ்செய்தமாறன் சடகோபன்வன் குருகூர் ஏரியங்கள் வாழ்வாரும் நேத்து மதுரகவி ஆழ்வார் எம்மை ஆழ்வார் அவரேனா மற்ற யாரும் தெரியாதுன்றா இல்லையா? நம்மாழ்வார் வேற யாரும் பாடல. யாரா தெரியுமா? ஒருத்தரும் தெரியாதுனாரு. நம்மாழ்வார் மட்டுமே தெரியும், வேற யாரும் தெரியாதுனாரு. ஆக மணவாளமாவுடைய பதபதார்த்தம் முற்று பெற்றது 2 மதுரம். முதல்ல மணவாளமாவுடைய ஆச்சரியமான அவதாரிகை, அதற்கு மேற்கொண்டு மணவாளமாவுடைய பதபதார்த்தம் பார்த்துக்கோம். இப்ப திருலோகஞ்சியுடைய வியாக்கியான அவதாரிகை பக்கம் 67. யார் புஸ்தகத்தின் பார்த்துக்கலாம். பக்கம் 18ஆம் பாட்டு. கீழ்பாட்டுக்களிலே பிரதிபாதிக்கப்பட்ட ஆழ்வார்கள் வைத்துக் கொண்டு பிரதானராய் சர்வாதிகாரமாம்படி திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்கைக்காக அவதரித்தருளின நம்மாழ்வார்க்கு அனன்யார்களான ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாருடைய கல்யாண குணங்களை சகல ஆத்மாக்களும் உஜ்ஜீவிக்காக
உபகரித்தருளின எம்பெருமானார் எனக்கு சகாயம் என்கிறார். எல்லோகந்தியுடைய வியாக்கியான அவதாரிகை, ஆச்சரியமான அவதாரிகை. எனக்கு இப்ப யார் சகாயம்? திருவரங்கத்தை வந்து எனக்கு யார் சகாயம்? சகாயம் உதவி பண்ணவர். எனக்கு யார் இப்ப சகாயம்னா எம்பெருமானார் தான் சகாயம் பண்ணாரு. இவர் பண்ணது என்ன சுவாமி? எல்லா ஆத்மாவுக்கும் உஜ்ஜீவனம் அடைவதற்கு ராமானுஜர் ஏதோ பண்ணினாராம். எல்லாத்துக்கும் உலகோர்கள் எல்லாம் அண்ணலே ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞாலம் தலை கொண்டு நாரணர்காயில வேற நம்ம பார்க்க போறோம். உலகோர்கள் எல்லாம் அண்ணலே ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞாலம் தலை கொண்டு நாரணர்காயினரே தெரிவிக்கிறானியா. அப்ப எல்லா ஆத்மாக்களும் உஜ்ஜீவனம் அடைவதற்கு ராமானுஜன் ஏதோ பண்ணியிருக்கார். அப்படி இருக்கா சுவாமினா அதனால அவர் எனக்கு உறுதுணைங்கிறார். ஏதோ பண்ணியிருக்கார் சுவாமி. லோகத்துல இருக்க அத்தனை பேரும் உஜ்ஜீரணம். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய நிலை. அதனால்தான் நம்மாழ்வாரு தெரிவிக்கிறோம், கலியும் கெடும் கண்டு கொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் கலியும் கெடு. எதனால? பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் கலியும் நரகமும் நெய்ந்த நவனுக்கிங் யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொள்மின் தெரிவிக்கிறாரையா. அப்ப அத்தனை தூரம் பண்ணியிருக்கார் சுவாமி ராமானுஜர். அதனால அவரே எனக்கு உறுதுணை என்றார். ஏன்னா சம்சாரிகள் உறுதுணை என்று தானே பாடிக்கணும். கேள்வி விடுது. சரி சுவாமி, சம்சாரிகளுக்கு உறுதுணை. இப்ப அவரு உலகோருக்கு எல்லாருக்கும் அவருடைய ஆத்மாக்கள் உஜ்ஜீவனம் அடையணுன்ற ஒரு குறிக்கோள் தானே அவருக்கு. அதனால தானே இதை பண்ணியிருக்கார். அப்ப அவெல்லாம் சம்சாரிகள் தானே. சம்சாரிகளுக்கு உறுதுணைன்னு சொல்றது விட்டுட்டு என்ன சொல்லியிருக்காரு? ராமானுஜன் எம் உறுதுணையே. எதுக்கு சுவாமி அப்படி? எதுக்கு பாட்டு அப்படித்தானே இருந்திருக்கணும். என்னன்னா காரணம் என்னவென்றால் அந்த ஆழ்வார்களுக்கு நானும் ஒருத்தன் தானே. அந்த ஆத்மா எத்தனை உலகோர்கள் எல்லாம் உலகோத்துல எல்லாம் உஜ்ஜீவிக்கணுமோ அந்த ஆத்மாக்குள்ள நானும் ஒருத்தன் தானே. அதனால எம்புறுதுணைன்னு சொன்னார்னு முதல் காரணம். ரெண்டாவது காரணம் சொல்ற இல்ல இல்ல எம்புறுதுணையே சொன்னார்னா எல்லா ஆத்மாக்களும் வாழ்ந்தாதானே நான் வாழ முடியும். இல்ல இல்ல இந்த ஆத்மா மட்டும் அந்த ஆத்மா மட்டும் வாழணும் கிடையாது. ராமானுஜருக்கு எல்லாருமே வாழணும். பண்டிதர்கள், பாமரர்கள், படித்தவர்கள், பசு மனுஷ பக்திவாளுக்கு தானே பார்த்தோம் எல்லாரும். ஏன்னா ஆச்சாரனுக்கு இருக்கக்கூடிய நிஷ்டையே என்னன்னா வித்தியாசமா பார்க்க மாட்டோம். பகவான் தான் பாப்பார். என்ன பாப்பானா? ஏதாவது பண்ணியிருக்கானா? அவன் கர்மத்தால என்ன இருக்கு இது ரெண்டையும் பாப்பார். இவன் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கானா, எச்சா நல்லது பண்ணியிருக்கானான்னு பாப்பார். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, இவங்கிட்ட என்ன கர்மா இருக்கோ அந்த கர்மத்துக்கு தான் மாதிரி விடுங்க கீழே தள்ளுறதா மேல தள்ளுறதா பார்த்துட்டு இருப்பார். ஆனா ஆச்சாரனுக்கு கிடையவே கிடையாது. எத்தையும் பார்க்க மாட்டார். எல்லா ஆத்மாக்கள் வாழணும். அப்ப எல்லா ஆத்மாக்கள் வாழ்ந்து நானும் வந்துட்டு பண்ணணும். அப்படினால எம் உறுதுணைன்னு ரெண்டாவது சொன்னார். மூணாவது சொல்றார் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் என்ன தெரியுமா? மற்ற பேர் வாழ்ந்தால்தான் ராமானுஜர் வாழ்ந்தாலே என்ன பாருங்க இவன் வாழ்ந்தான்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணமே கடல் சூழ்ந்த மண்ணுலகுமாடு. நித்தியம் நம்ம சொல்றோம் சர்வே ஜனா சுகினோ பவந்து. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் பாட நிச்சயம் நித்தியம் எல்லாரும் வாழணும். அப்ப எல்லாரும் வாழணும். எல்லாரும் அதனால்தான் அப்ப எல்லாரும் வாழணும்னா அப்ப நானும் வாழ்வேணும்னா அதனால எம் உறுதுணை. அப்ப ராமானுஜர் உபகரித்தபடியாலே எல்லாரும் உய்ந்தவர்கள் ஆகிறார் இல்லையா? அப்படி உய்வித்த ராமானுஜர் எம் உறுதுணையே. எம் உறுதுணை ஆக ஸ்ரீ வைஷ்ணவ அபிமானத்தை இந்த இடத்துல நன்னா கொடுக்கிறார் திருவரங்கத்தினார். ஸ்ரீ வைஷ்ணவ அபிமானமே எல்லாரும் நன்னா இருக்கணும். நாம என்ன நினைக்கிறோம்? சில பேர்னா சுவாமி இவெல்லாம் வைஷ்ணவா அதெல்லாம் பாகுபாடு பாக்குறா சுவாமி. இந்த கோயில் தான் போவேன் அந்த கோயில் வரமாட்டேன்ற அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நிச்சயம் நாம தான் சொல்றோம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழன்னு நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம். கடல் சூழ்ந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழ சொல்றாங்க. அந்த விஷயத்துல பாருங்க அடியார்கள் வாழ பிரியத்துக்கா சொல்ற நல்ல கவனமா கேளுவோம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ அப்படின்னு இருக்கணும். இப்ப அடியார்கள் வாழ அடியார்கள்னா பொதுவா எடுத்துருக்கா பாருங்க. அடியார்னா பகவத் பக்தர் வாழனர். அரங்கநகர் வாழ்னது பொது இல்லை. இது அரங்கநகர் வாழன்றச்சே இது என்னன்னா 108 திவ்யதேச 108 திவ்யதேசங்கள் வாழ. அப்ப இந்த லோகமே வாழன்னு சொல்றாங்க. அரங்கநகர் வாழுட்டாரு. அப்ப அங்க தனியா பிரிச்சிருக்காரு. அது அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ அப்படின்னாரு. அப்ப சடகோபன் நூல் மட்டும் வாழ்ந்தா போதுமா சுவாமி? ஏனைய ஆழ்வார் நூல் வாழ வேண்டாமா? அங்கேயும் பிரிச்சிருக்காரு. ஆனா இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ நம்ம பிரிக்கவே இல்லை பாருங்க.
அங்க மட்டும் என்னன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டார். ஆனா எங்கேயுமே பிரிக்கலேன்னு தான் அர்த்தம். அடியார்கள் வாழ பிரிக்கல, அரங்கநகர் வாழ பிரிக்கல, சடகோபன் தந்தமுன் வாழ பிரிக்கல, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ பிரிக்கல. என்ன சுவாமி நீங்க தானே சுவாமி சொன்னேன் அரங்கநகர் வாழ பிரிச்சிருக்கான்னு சொன்னேன். அதே போல சடகோபன் தந்தமுன் வாழ பிரிச்சிருக்கான்னு சொன்னேன். அரங்கநகர் வாழ்னா வேப்பத்தான திவ்ய தேசம். இப்ப இந்த மாதிரி ஒருத்தர் குடும்பத்துல போய் ஒருத்தர் கல்யாணத்துக்கு கூப்பிடணும், அங்க இருக்கிறவரை ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட முடியாது, அவரு தலைவர் யாரோ அவரை கூப்பிடணும். அதே போல இந்த எல்லா திவ்ய தேசத்துக்கும் 108 மட்டும் இல்ல அபிமான ஸ்தலங்கள் என்னென்ன உண்டோ இங்க பகவான் அச்சா திருமேனி அப்படின்னு என்ன அர்த்தம்? தான் உகந்த ஊரெல்லாம் தன் தாள் பாடி அவன் உகந்து வந்து வர்த்திக்கிற திவ்ய தேசம் இதுவா இருந்தாலும் அந்த திவ்ய தேசத்துக்கு வேற்பத்தான திவ்யம் திருவரங்கம் தான். அப்ப திருவரங்கத்தை சொன்னது எல்லா லோகத்தையும் சொன்னதுக்கு சீவை கொண்டு சேர்த்தாடிய சொல்லியிருக்க, அதுக்கு உபலட்சணம்னு பேரு. அதனால அரங்கநகர் சொன்னதே பிரிக்கிறேன்னு அர்த்தம். சரி, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ அது என்னமா சுவாமி? சடகோபன் தந்தம் அவர் பண்ண நூல்கள் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அது வாழணும். அப்ப ஏழு மொத்தம் 24 பிரபந்தங்கள். அப்ப 24 வாழ்ந்துட்டு இருக்கு, மற்றது 20 வாழக்கூடாதுன்னு அர்த்தம் பண்ணா 24 சடகோபன் தந்தமிழ் நூல் தான். என்னமா சுவாமி ஆண்டாள் பண்ணலையா, பொய்கை ஆழ்வார் பண்ணலையா, பூதத்தாழ்வார் பண்ணலையா, திருமங்கையாழ்வார் பண்ண எல்லாத்தையும் கடைசியில நாதமுனிகளுக்கு நாதனுக்கு 4000 உரைத்தான் வாடியே, நாதனுக்கு 4000 உரைத்தான். அது கொடுத்தது யாருன்னா நம்மாழ்வார் தான் கொடுத்தாரு. அதனால இந்த உபன்யாச காலுக்கு இது ஒரு பெரிய ஒரு வெற்றினே சொல்லலாம். என்னன்னா இப்ப திடீர்னு பெரிய திருமொழியில ஒரு பாசனம், பெரிய திருமொழி ஒரு பாசனம் ஒரு கோட் பண்ணிட்டார். இந்த பாசனம் நின்றவா இல்லா நெஞ்சன உடைய நெஞ்சைகை நெடுவிசும் பண்ணு சொல்லிட்டார். ஆனா இது பெரிய திருமொழியும் தெரியாது சுவாமி. எங்க இருக்கு தேடிட்டே இருக்காரு, கிடைக்கல. உபன்யாசகாரன் மாதிரி அப்படி தேடிட்டு இருக்க முடியுமா? உடனே என்ன சொல்ற, ஆழ்வார் பண்ணதுன்னு சொல்லிட்டாரு. சுவாமி ஆழ்வார் பண்ணதுன்னா ஆழ்வார்னா பொதுவா நம்ம ஆழ்வார் தானே அர்த்தம். ஆமா, அப்ப இது திருவங்கி ஆழ்வார் தானே பண்ணார். இப்ப ஆழ்வார்னு சொல்றாருன்னா அப்ப நம்ம ஆழ்வார் பண்ணதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்பதானே சொன்னேன், நம்ம ஆழ்வார் பண்ணதுன்னா 4000 கொடுத்திருக்காரு நாதமணிகளுக்கு, அதனால எல்லாமே நம்ம. அதனால அப்ப சடகோபன் தந்தமிழ் நூல் வாழன்னு சொன்னதுல பிரிவில்லை. அதே போல கடல் சூழ்ந்த மண்டலம் வாழும் பெரிய நித்தியமே பிரிவே இல்லாமல் எல்லாரும் வாழணும் நித்திய சொல்றது நாம தான். அடியார்கள் வாழ் இந்த சப்தம் அதனாலதான் முடிக்கட்சி இதை சொல்லிதான் முடிக்கிறோம். அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்டலம் வாழ மணவாளமணி என்று விட்டான். அது சுவாமி அவர் வாழ்ந்தாத்தான் ஸ்ரீரங்கமே வாழும். அவர் வாழ்ந்தால் ஏனைய திவ்ய தேசங்களை வாழுது. அப்ப அவரே பிரதானமாயிடுறது. அவர் ஒன்றும் பிரிக்கவே இல்லை. இது சொல்ல வந்தா அப்படி இருக்க செய்து ஆஹா இங்க என்ன தெரியுது, அப்ப ஸ்ரீவைஷ்ணவ லட்சணமே என்னன்னா எல்லாரும் வாழ்வதுதான். அதான் அப்ப அப்படி உய்வித்த ராமானுஜர் எம்புறுத்துறையே ஆக ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்தை கொடுக்கிறார் இல்லையா? அப்ப இதுல வித்தியாசம் இருக்காரு. இப்ப கீழ்பாட்டுல ஒவ்வொரு ஆழ்வாரா சொன்னேன். ஆனா இந்த ஆழ்வார்கள் பிரதானவர் நம்மாழ்வார். இவர் திருவாய்மொழியை பாடுவதற்காக அவதாரன்றார். ஒவ்வொரு ஆழ்வாரும் கீழ்பாட்ட சொன்னார். இப்ப சொல்றது நம்மாழ்வார் என்ன, மதுர கவிகள் என்ன, அதே போல சுவாமி ராமானுஜர் 3 பேரும் சொல்றாரு. ஆனா நம்மாழ்வார் எதுக்காக அவதாரம்னா திருவாய்மொழியை செவிப்பதற்காக அவதாரம். மற்ற எந்த அவதாரத்தை பிரயோஜனம் இல்லைன்றாரு. ஆழ்வாருடைய அவதாரம்னா திருவாய்மொழிக்காகவே, மற்றது கிடையாது என்ன. ஆனா மேலும் நம்மாழ்வார் தவிர மற்ற யாரையும் அறியாத மதுரவிகள் கல்யாண குணங்களை சகல ஆத்மாக்களும் உஜ்ஜீவிக்காக உலகத்தவர்களுடைய உபகரித்தவர்களுடைய எம்பிரமான எனக்கு சகாயம் என்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வார் திருவாய்மொழி கொடுப்பதற்காக அவதாரம். அந்த அவதரித்த நம்மாழ்வார் தவிர அவர் மீது இருக்கக்கூடிய பிரேமம், அந்த பிரேமத்தை தவிர அந்த கல்யாண குணங்களை தவிர மற்றொன்றே கை வைக்காமல் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றே காணாவேன் திருப்பானாழ்வார் பெரிய பெருமாள் தெரிவிக்கிறார். இப்ப மதுரகவி ஆழ்வார் என் அமுதுங்கிற நம்மாழ்வார், மற்றது பாகபாட்டேன். அப்பனா சகல ஆத்மாக்களும் உச்சி வைக்க எது ஹேத்து, எது காரணம், உபகரித்தது எது எதுனா அந்த மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வாடு உபதேசம்தான் பிரதான எடுத்துட்டார் யாரு? சுவாமி எம்பெருமானார். அப்படிப்பட்ட எம்பெருமானார் சகாயம் எனக்கு வேணும், அதான் உறுதுணை. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சகாயம் எனக்கு வேணும் சொல்றார். அதுதான் உறுதுணைந்திருக்கிறார். இப்ப அவருடைய அவதாரிக்கு முற்று பெற்றது திருலோகஞ்சியுடைய வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். எய்தற்கரிய மறைகளை
அனந்தாவை வேதாக என்கிறபடியே ஒருங்கு ஒருங்கையை விட்டு சொல்ல போகாதபடி அபரிமிதங்களால் சர்வ உஜ்ஜீவங்களாகாதே அதிகந்தாதிகரங்களாய் அந்யோ பாய மர்த்தக வாக்கியங்களாலே சுவார்த்தத்தை தெரியும் போது எத்தனையிலும் அதிசயத்தனானவர்களுக்கும் அருமைப்படுத்த ஷடவரான சுமர்த்த வேதங்களை 1000 இந்தமிழால் வர்ணாதி நியதமென்றுக்கே ருஷி பிறந்தவர்கள் அதிகரிக்கும்படியாய் 1000 என்று ஒரு சங்கையோடு கூடியிருப்பதாய் உயர்நலவென்று தொடங்கி உயர்ந்தே இருமலமும் ஆதி மத்தியாந்த அவசங்களிலே பகவத் சொரூப ரூப குண விபூதிகளை சேதனா சொரூப பாவங்களையும் சேதனுடைய சம்சார பந்த ஹேத்துக்களையும் தன்னிவர்த்தன உபாயமான தத் விஷய பிரீத்து உபாபன்ய ஞானத்தையும் ஜெகத்கான வஸ்து நாராயண என்றே தேவதா வஸ்து விசேஷ நிர்தாரணத்தையும் அவருடைய சமஸ்த கல்யாண குணாத்மத்தையும் அனந்தகடு விசேஷனாதிகள் திவ்ய சூரி பரிசையமான நளினனாய் கொண்டு நின்றபடியையும் இது வரைக்கும் பார்த்துக்கோம். அதாவது எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்கொலையில் வரும் சடகோபனை அனந்தாவை வேதாக முதலே பார்த்தோம். இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வேதம் 1000 சாகைகள், அதுல 3 சாகைகள் தான் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. அதுவே அனந்தவை வேதாக, அதுவே முடியல. அப்படி இருக்க செய்து அப்ப 1000 சாகைகள் வேதங்கள். அப்ப இவ்வளவு என்று சொல்ல முடியாது. வேதம் இது எல்லாருக்கும் உலக விஜீவத்துக்கு கொடுக்காது. சரி சுவாமி, இந்த வேதங்களே நன்னா உபஜீவத்தை கொடுக்குமானா கொடுக்காது. ஜீவத்தை கொடுக்குமானா ஒய்வதற்கு வழி சொல்லாமல் யாரோ சிலர் பேருக்கு மட்டும்தான் இது வழி சொல்றது. நன்னா பாருங்க, எக்ஸலண்ட். வேதம் எல்லாருக்கும் வழி சொல்லுமானா சொல்லாது. என்ன சுவாமி புதுசா சொல்லிட்டு இருக்கேன், வேதத்தை கத்துட்டா நன்னா போலாம் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் வழி சொல்லாது. பிரியத்துக்காக சொல்றேன். வேதத்தை எல்லாரும் சேவிக்கலாமா? அதை சேவிச்சாதானே மோட்சம். கரெக்ட். அப்ப யார் சேவிக்கலாம்? பிராமண சத்திர வைசியா இவ 3 பேரு தான் அது கற்பதற்கு உண்டான அதிகாரம் உண்டு. அப்ப சூத்ராளுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. முக்கியமா பிராமண பெண்கள் தொடக்கமாக எந்த பெண்களுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அப்ப பெண்கள் போக முடியாது, ஆண்களே சூத்ராளா இருக்கிறவங்க போக முடியாது. அப்பனா என்ன தெரியாது, யாரும் சில பேர் தான் மோட்சத்துக்கு போவதற்கு உண்டான ஒரு வழியே இருக்கு. எல்லாரும் போறதுக்கு அவன் இப்ப புதுசா இருக்க சுவாமி, போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா அடி போக முடியாதுன்னா பூர்ணமா முடியாதுன்னு நீ சொல்ல, அதை அனுஷ்டானம் பண்ணணும்னாலே அதுக்குள்ள இறங்கணும். இறங்கத்துக்குண்டான யோக்கியதை இருக்கக்கூடிய குலத்துல பிறந்தா அவன் இறங்க முடியும். இப்ப பிராமண வேதத்தை கத்துக்கலாம், சத்திரியம் கத்துக்கலாம், வைசியம் கத்துக்கலாம், சூத்திரன் முடியாது, பெண்கள் முடியாது. இன்னைக்கு பெரிய குறையா இருக்கு. நிறைய பேருக்கு அது என்னவா சுவாமி பெண்கள் ரொம்ப இது கொஞ்சம் கீழ்த்தரமா பண்ணிருக்கா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னன்னா ஒரு காரியம் பண்ண வேண்டாம், உனக்கு மோட்சத்துக்கு கொடுத்துறேன் பகவான் சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணுவா, இவா சிரமப்படுறவன் நீ சிரமப்படணுமா? பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் உயர்த்தியான ஸ்தானம் கொடுத்துருக்கு சாஸ்திரம். பின்னாடி வரைச்ச சொல்றேன். எதுவும் சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த இருக்கச்சது 1000 சாகங்களா இருந்தாலும் பிராமண சத்திர வைசியம் திரைவர்கள் இருந்ததான் வேதத்துக்கு அதிகாரம். ஆனால் இப்ப ஆழ்வார் பாசனம் எப்படி இருக்குன்னா யாரு வேணா பண்ணலாம். பண்டிதர்கள், பாமரர்கள், சிறுமிகர், பாலர்கள் யாராலும் சேவிக்கலானோ இல்ல இந்த இதெல்லாம் நான் பண்ண போனோம், நன்னா பண்ணலாம். யாரு வேணா எப்படி வேணா சேவிக்கலாம். சரி, அது ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கணும் அடியா அப்படின்னு. ஆனா அதுல இந்த கட்டுப்பாடு என்ன, பெண்கள் கூடாது அப்படின்னு. இன்னைக்கு ஆழ்வார் திருநகையில ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனேன்னா திருவாவின அநேகமா அத்தனை பெண்களும் பார்க்காம சேவிப்பான். அப்படின்னு சொல்றது 1102 வாசனங்களையும் பார்க்காம சேர்க்கக்கூடிய இன்னைக்கு 2-3 பேர் இருக்காங்க பெண்களே. அதுக்கப்புறம் தான் ஆண்கள் விஷயத்துக்கு போக வேண்டாம். இது சொல்ல வேண்டாம்னா ஸ்ரீகளே இதை பண்றா இல்லையா அப்படின்னால சொல்றீங்களா? அப்ப 2வது மற்ற மதங்களை தவறு என்று சொல்லணும்னா நிரசனம் பண்ணணும். அந்த மாதிரி சொல்லும் போது வேதம் குழப்பிடும். வேதத்துல இன்னொரு கட்டம் என்ன தெரியுமா? இப்ப நாம வேதத்தை அடிப்படையாக கொண்டு வேதம் தமிழ்சேத மாறன் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் அப்படின்னா ஒருத்தர் விருது சொல்றோம். எந்த ஒரு சுவாமி ஒரு ஆச்சாரிய புருஷனாவோ அல்லது பிராமணோத்தமனா இருந்து 2 வேதத்தையும் கத்திருக்காட்டா வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா எதனால இருக்கணும்னா சுவாமி ராமானுஜன் அந்த பட்டத்தை கொடுத்தாரு, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அது வேதத்தை யாரா கத்துருக்கா வச்சுட்டு இருக்கா இல்லையா? இப்ப வேதமார்த்த பிரதிஷ்டாபனாச்சாரின்னு இருக்கணும். அந்த மாதிரி சொல்லும் போது
இன்னொரு மதத்தெல்லாம் கொஞ்சம் இந்த மதங்கள் வேதத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கு, இந்த மதம் வேதத்துக்கு எதிர்த்தட்டா இருக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது சரி வேதத்துக்கு அதுக்கு உண்டான வாக்கியத்தை பார்க்கறது குழப்பிடும். அவளுக்கு இது எடுத்துக்கொள்ற மாதிரி இதனால்தான் இத்தனை மதங்கள் ஏற்பட்டது, இத்தனை மதங்கள் வருவது. அப்ப வேதம் தப்புன்னு சொல்ற, தப்புன்னு சொல்லல. வேதம் என்பது பொதுமறை. 4000 திவ்ய பிரபந்தம் பொதுமறை அல்ல, அது வைஷ்ணவர்களுக்கு. வேதம் என்பது பொதுமறை, பொதுவா எல்லாருக்கும் சொல்லும். எல்லாருக்கும் சொல்லும் போது அப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் சொல்லணும். விட்டு கொடுத்து, ஆனா விட்டு கொடுத்து சொல்றதுக்கு தப்பு நம்ம பார்க்கப்படாது. பார்க்கிறவருடைய கண்ணால அதை தப்பா பண்றதை தவிர வேதம் தப்பா சொல்லல. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், தப்பா சொல்லி இருக்க போட்டுருக்கு, குழப்பி இருக்க போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறானோ, அப்ப குழப்பமா இருக்கும். அப்ப ரெண்டாவது, மற்ற பேரை கண்டிக்கணும்னு அந்த வாக்கியங்களை தன் அர்த்தம் எதுக்கு சொல்ல வரும்போது கொஞ்சம் என்ன ஆகும்னா அதற்கு எதுக்கு வாசி புரியாம குழப்பம். இவன் அந்த வார்த்தை சொல்லியிருக்கா சுவாமி, இவன் இந்த வார்த்தை சொல்லியிருக்கா, இதுக்கு அதுக்கோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. இது வேற மாதிரி சொல்றது, அது வேற மாதிரி சொல்றதுன்னா அது தனியா ஒரு அர்த்தத்தை கொடுக்கணுமானோ எங்கேயோ ஒருத்தர் சொல்லும், ஆனா இங்க குழப்பிடும். இது குழப்பம் அந்த மாதிரி. இந்த மாதிரி அது எப்படிப்பட்ட ஞானவான்களா இருந்தாலும் சரி, வேதத்தில் இருக்கக்கூடிய சிரமம் இதுதான். என்ன சிரமம்னா குழப்பின்றே இருக்கும், குழப்பம். ஆனா காரணம் என்னன்னா ஒன்று கிரமமான, ரொம்ப சிரமமான சம்ஸ்கிருத பாஷை. சம்ஸ்கிருத பாஷையில தாத்துவுக்கு தான் அர்த்தத்தை சொல்லுவா. அவரட்சணேன்னு தாத்து, அகாரம் ரட்சிக்கப்படுகிறான்னு சொல்லுவோம். என்னமா சொன்ன அப்படின்னு ரட்சிக்கணும் வருமோன்னா அவரட்சணேன்னு ஒரு தாத்து, அந்த தாத்து வச்சு கொண்டு அகாரம் ரட்சிக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு சப்தம் சம்ஸ்கிருத பாஷை. அந்த பாஷை இருக்கக்கூடிய சிரமப்பட்டுதான் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருத வேதம் அப்படிதான் புரிய வைக்கும், அப்படிதான் பண்ணும். அதனால ஆனா தமிழ் வேதம் அப்படி இல்ல. 1000 இன்தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபன். 1000 இன்தமிழ் அப்படின்னா 1000 இன்தமிழ், தமிழ் பாஷையிலே பாடப்பட்ட பிரபந்தம். தமிழ் பாஷையிலே பாடப்பட்ட பிரபந்தம். அங்கு இனிமை கிடையாது, இங்கு இனிமை இருக்கு. 1000 இன்தமிழால். இன்னைக்குமே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே ஒரு கவிஞர் சொன்னார், செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே அவரே சொல்லியிருக்கார். இப்ப இது 1000 இன்தமிழ். இந்த இன்தமிழுக்கு என்ன இருக்குன்னா அப்படிப்படி இன்தமிழ் ஆனபடியால இந்த இனிமை இருக்கு. ரெண்டு, அங்க வர்ணாசிரம சிரமம் கிரமம் உண்டு. பிராமண சத்திரிய வைசியா தான் அங்க பண்ணணும், அந்த கிரமம் உண்டு. இங்க அந்த சமம் கிடையாது. பண்டிதர்கள், பாமரர்கள், ஸ்ரீகள், அதே போல அறிந்தவர்கள், அறியாதவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், யோக்கியத்தை படைத்தவர்கள், யோக்கியத்தை படைக்காதவர்கள், யார் வேணா இது அதிகரிக்கலாம். இது ஆழ்வாருடைய பாசுரத்தை. அப்ப அதனால்தான் அந்த வேதமே சிரமப்படுறதுதான். ஓ என்னை இவாதான் கக்கறா, இவாதான் கக்கறா, இவாதான் கக்கறா. பெண்களே கிட்டக்க வர முடியாம போயிடுத்து, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு வேதமா சிரமப்பட்டு விடுத்தான். பகவான் பார்த்தார், ஓ இந்த வேதத்தை பெண்களும் பாமரர்களும் பண்டிதர்களும் படிக்கும்படியா பண்ணணுமோ, என்ன பண்ணலாம், ஆழ்வாரை வைத்துக் கொண்டு மயர்வர உள்ள பெற்று அவர் மூலமா எப்படி தெரிய சொன்ன 6010 அப்படின்னு தெரிவிக்கல இல்லையா, அரியக்கற்று வல்லார் வைத்தவர் ஆழ்கடல் ஞானத்துள் தெரிவிக்கல. அதனால ஆழ்வார் கொண்டு இதை பண்ணாரணும். அதனால இங்க வர்ண சிரமம் கிடையாது. வர்ணம் என்ன, பிராமண சத்திரிய வைத்திய தான் பண்ணணும், மத்தம் கிடையாது. அங்க அதிகாரம் உண்டு. இங்கு அதிகாரம் இல்லையா, ருச்சிய அதிகாரம். அதிகாரம் இல்லைன்னு சொல்ல நல்லா பாத்துக்கோ, அங்க அதிகாரம் இருக்கு. என்னென்ன அதிகாரம் இருக்கு, இந்த குளத்துல பிறந்திருக்கணும், இந்த வர்ணத்துல இருக்கணும், அது கொண்டு யஜ்ஞோபதாரம் இருக்கணும். அப்ப இதுக்கு யஜ்ஞோபீதம் இல்லை, தேவையில்லை, தேவையில்லை. பெண்களுக்கு யஜ்ஞோபீதம் இருக்கா, பெண்கள் சேவிக்கிறாளோ, நன்னா திருவாய்மொழி சேவிக்கிறாளோ. அப்படியே இந்த சொல்லிட்டு இருக்கேன்னா பெண்கள் இருக்கக்கூடாது கூடாதுன்னு சொல்றாங்க சுவாமி. கோயில் எல்லாம் கூடாது, பழக்கத்துல இல்லை, பழக்கத்துல இல்லையே தவிர ஊரத்தாழ்வார் ஒரு பெண்மணிக்கு சந்தகத்தை கொடுத்திருக்கா. குரு பரம்பரை இருக்குது. கல்வன்கள் ஞானறியேன் கரியான் ஒரு காலம் வந்துன்னு ஒரு பாசுரம் தெரிய திருமொழியில. அந்த பாசுரத்துல இந்த ஐத்திகத்தை எடுத்திருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பண்டிதர்கள் பாமரர்கள் அத்தனை பேரும் வரணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு அதிகாரம் உண்டு. இன்னார் இன்னார் தான் அதிகாரம். இந்த அதிகாரம் இல்லைன்னா அது கிட்டக்கு போக முடியாது, சாஸ்திரத்துக்கு. ஆனா இதுக்கு அதிகாரம் இல்லையா சுவாமி, உண்டு. அப்ப இதுக்கு உண்டு, அதுக்கு உண்டு. இதுக்கு அதிகாரம் என்ன, ருச்சி தான் அதிகாரம்.
ஆசை இருக்கா? ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தார் பெண். அப்ப திராவிட மொழிவாக இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியை கற்பதற்கு ஆசை இருந்தா போதும், அதுவே அதிகாரம். அது எய்தற்கரிய மறை, இது 1000 யுத்தம். அது எய்தற்கரிய மறைனா சொல்லத்துல புரிஞ்சுக்க முடியாது, நம்மளால சேவிச்சு அடைந்து கூட அடைய முடியுமான அடைய முடியாது. எய்தற்கு அறிய, தெரிந்து கொள்வதற்கு மிகவும் சிரமம். ஆனா இது 1000 இன்தமிழ் இனிமையா இருக்குன்னு வச்சுக்க. காலசேபரம் பண்ணா சுவாமி இனிமையா இருக்குன்னா நிறைய பேர் வருவாங்க. அப்படியே ஏதோ சொல்லிட்டே இருக்கா சுவாமி, அப்படியே தூக்கம் வருது கொட்டா விட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப இனிமை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா ஆனா எப்படி இருக்கு? 1000 இன்தமிழால் மேலும் சில பேருக்குத்தான் அது, மேலும் எண்ணிக்கைக்கு அடங்காது. அது எப்படி இருக்கு? அனந்தாவை வேதாகா, எண்ணிக்கைக்கு அடங்குமா அடங்க. ஆனா இது எப்படி இருக்கு? 1000 இன்தமிழால் செய்தற்குலைகள் வரும் ஷடகோபனுக்கு அப்படின்னு சொல்லுகிற எண்ணிக்கை. அதிகாரம் உடையவர்களுக்கு தான் அது, அது இனிமையா இருக்காது. இது இனிமையா வேற இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எண்ணிக்கையோடு இருக்கும். ருசி பிறந்தாலே போறோம். ஆழ்வார் திருநகரி சுவாமி தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, தெரிய சொன்ன 1010 அப்படின்னு தெரிவிக்கிறார். தெரிய சொன்ன ஆழ்வார் திருநகரி ராமகிருஷ்ண ஐயர் அவரு ராமானுஜ நூற்றந்தாத அமுத விருந்துன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். அர்ச்சனை அடையா முதல்ல உங்களுக்கு அவதாரிகளே சொல்லியிருக்கேன். அவருடைய சில சில ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்ன கருத்து கொண்டோ அதெல்லாம் அடைய தெரிவிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப அவர் தெரிவிக்கிற என்ன தெரியும்னா, ஆழ்வார் திருநகரி ராமகிருஷ்ண ஐயர்னு பேர். அவர் தனியா ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். அதுல எழுதியிருக்கார் தெரிய சொன்ன 1000 அப்படின்னா அர்த்தம் தெளிவாக சொன்ன 1000. தெளிய சொன்ன அர்த்தம் நன்னா தெரியும். ஏன்னா எல்லாரும் அறியும்படியாக சொன்னது எது? திருவாய்மொழி. அது எய்தற்கரிய மறை. தொடர்ச்சி தொனிய மாறுது பாருங்க. எய்தற்கரிய மறை அப்படின்னா தெரியாதபடி சொல்றது. அது ஏன் தெரியாதபடினா மறை, மறைன்னு வந்துட்டாலே மறைச்சு சொல்லணும். இப்ப திருவாய்மொழி மறைன்னு சொல்லமானா, மழை தமிழ் மறைன்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனா தமிழ் இனிமையா இருக்கு, அது இனிமை இல்லையா. அதனால அப்ப அத தெரியாதபடி சொன்னது, அது தெரியும்படி சொன்னது அது. மேலும் அதற்கு உபபிரமணங்கள் இருந்தால்தான் அர்த்தத்தையே புரிஞ்சு கொள்ள முடியும். கொஞ்சம் இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். வேதத்தை அப்படியே அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா நல்லா பாருங்க. அதாவது அதுக்கு 2 அங்கங்கள் வேணும், உபாங்கங்கள் வேணும். அங்கம் உபாங்கங்கள் அப்படின்னா, அங்கம்னா சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம். இது வேதத்துக்கு அங்கம். வேதம் ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம். 4 வேதத்துக்கு 6 அங்கங்கள், 8 உபாங்கங்கள். உபாங்கன புராணம் என்ன, இதிகாசங்கள் என்ன, மேற்கொண்டு ரிஷிகளுடைய வாக்கியங்கள் என்ன, இதெல்லாம் இருந்தா தான் வேதத்தின் அர்த்தத்தையே நன்னா புரிஞ்சு கொள்ள முடியும். இல்லைன்னா வேதத்தை புரிய முடியாது. வேதம் தெரியலனாலே இதிகாசம், புராணம், நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் இதெல்லாம் இருந்தா தான் வேதம் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். அப்ப 2 உபபிரணங்கள் அவசியம். உபபிரணங்கள் அவசியம் வேணும். அப்படின்னா அங்கம் வேணும், உபாங்கங்கள் வேணும். அங்கம் என்பது சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் அப்படின்னு 6 அங்கங்கள். 8 உபாங்கங்கள். உப அங்கங்கள்னா அங்கத்துக்கு அங்கங்கள் தான் எது? இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் என்ன, வியாக்கரண சாஸ்திரம் என்ன, ரிஷியுடைய வாக்கியங்கள் என்ன, இதெல்லாம் உபாங்கங்கள். இதெல்லாம் இருந்தா தான் வேதத்துடைய அர்த்தத்தையே சொல்ல முடியும். ஆனா அந்த மாதிரி இந்த திராவிட வேதமாக இருக்கக்கூடிய இந்த 4000 தீப பிரபந்தத்தை அங்கங்கள் உபாங்கங்கள் வேணுமானா தேவையில்லைன்ற. அங்கங்களோ உபாங்கங்களோ கிடையாதுன்ற சொன்ன உடனே ஒருத்தர் எழுதி கேட்டார், சுவாமி ஆச்சாரிதைன்னு ஒரு கிரந்தம் என்ன பண்ணுங்கோ, இது நல்லா கேட்டுன்னு இருக்கும், கேட்டதான் உங்களுக்கு புரியும். ஆச்சாரிதைன்னு ஒரு கிரந்தம் சுவாமி நம்மாழ்வாடைய திருவுள்ள கருத்து என்ன என்பதை அதில் தெரிவிக்கிறார். அழகிய வடவாள பெருமாள் நாயனார் ஒரு பெரியவர், திருலோகாச்சாரிய திருத்தம்பியார், வடக்கு திருவீதிக்குரிய திருக்குமாரன், இளையகுமாரன், அவர் ஆச்சாரியத்தையும் கிரந்தம் எழுதினார். அதுல ஒரு சூர்ணிகை, அந்த சூர்ணிகையில என்ன தெரிவிக்கிறான்னா, வேதத்துக்கு அங்கங்கள் இருக்குன்னு எழுதினார். அங்கங்களும் உபாங்கங்களும் உண்டு. அதே போல தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய திராவிட வேதத்துக்கும் அங்கங்கள் உபாங்கங்கள் உண்டுன்னு சொல்லிட்டார். இத்தனை அடி என்ன சொன்ன, வேதத்துக்கு அங்கங்கள் உபாங்கங்கள் இருந்தா தான் அதோட அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள முடியும்.
அந்த சிரமங்கள் தமிழ் வேதமாக இருக்கக்கூடிய திராவிட வேதத்துக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இது இந்த கிரந்தத்துல, இது ராமானுஜ நூற்றாண்டாதி வியாக்கியானத்துல எழுதப்பட்டிருக்கு. பிரலோகந்தியர் இங்க சொல்லிட்டேன். அதே இந்த ராமானுஜ நூற்றாண்டாதி வியாக்கியானம் வருவதற்கு முன்னாடியே ஆச்சாரியம் ஒரு கிரந்தம், கிட்டத்தட்ட இதுக்கும் அதுக்கும் 200 வருஷங்கள் வித்தியாசம் உண்டு. அந்த கிரந்தத்துல அழிக மணவாள பெருமாள் நாயனார் என்ற பெரியவர் எப்படி வேதத்துக்கு அங்கங்கள் உண்டோ அதே போல திராவிட வேதமாக இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழிக்கு அங்கங்கள் உண்டு, அங்கங்கள் உபாங்கங்கள் உண்டுன்னு சொல்லிட்டார். இது சொல்லிட்டாரு மட்டும் இல்ல, மணவாளம் அப்படி தன்னுடைய உபதேச மலையில எடுக்கிறாரு. மாறன் படித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோடு ஆரங்கம் கூற அவதரித்த ஆரங்கம் அப்படி வந்து சொன்னோம். மாறன் படித்த தமிழ் மறை திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாழ்விடை. ஆரங்கம் இது திருவங்கியாழ்வாரால் பண்ணப்பட்ட பெரிய திருவடியின் தொடக்கமாக திருநெடுந்தாண்டங்க பரியந்தம் 6 பிரபந்தங்கள். அந்த 6 பிரபந்தங்களும் இந்த நம்மாழ்வார் பண்ணப்பட்ட பிரபந்தத்துக்கு அங்கமா இருக்குன்னு இந்த உபதேசத்தினால சுவாமி மணவாளவாழி எழுதியிருக்கார். இத்தனை இருக்க செய்தே நீங்க அங்கங்கள் உபாங்கங்கள் தேவையில்லைன்னு சொல்றீங்க. ஆமா, என்னத்தமா சொல்லியிருக்கு, அங்கேயும் அங்கங்கள் உண்டு, இங்கே அங்கங்கள் உண்டு. அங்கேயும் உபாங்கங்கள் உண்டு, இங்கேயும் உபாங்கங்கள் உண்டு. இங்க உபாங்கங்கள் எதுன்னா ஏனைய 8 ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் உபாங்கங்கள், உப அங்கங்கள். ஏனைய 8 பிரபந்தங்கள் யாரு? இப்ப வந்து என்ன பண்ணணும், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார். நம்மாழ்வாரின் 4 பிரபந்தத்துக்கு திருமங்கையாழ்வார் 6 பிரபந்தங்கள் அங்கங்கள் சொல்லிட்டோம். மற்றும் மிச்சம் இருக்கிறது 10 பேர் தான் சுவாமி. அந்த 10 2 விட்டுணும். ஆண்டாளையும் மதுரகவியால் விட்டுட்டா 8 பேர் இருக்கா. அந்த 8 பேருடைய பிரபந்தங்கள் உபாங்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது நம்ம திராவிட பாஷைக்கு இருக்கக்கூடிய இந்த வேதத்துக்கு, திராவிட வேதத்துக்கு. சரி இருக்கட்டும் சுவாமி. அப்படி இருக்க செய்து இந்த இடத்துல இவருக்கு உபாங்கங்கள் தேவையில்லைன்னு அந்த வேதத்தை சொல்லிட்டு இப்ப உபாங்கங்கள் இருக்குது இங்க 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 பிரலோகஞ்சியர் சொல்லலைன்னாலும் இது வேறு கிரந்தத்துல இருக்கேன்னா வாஸ்து உண்டு, ஆச்சாரியத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாஸ்து ஒத்துக்கிறோம். ஆனா அங்க ஏன் சொன்னான்னு தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியத்துல சொல்ல காரணம் என்னன்னா இந்த உபாங்கங்கள் அங்கங்களை வைத்துக் கொண்டு திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளணும்னு அங்க சொல்லல. கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆனா வேதம் என்பது அதற்கு அங்கமாக இருக்கக்கூடிய சிக்ஷா வியாக்கரணம் கொஞ்சம் நிதானம் நல்லா கேட்டுக்கோ. இங்கேயே ஞாபகம் இருந்தா சில விஷயங்கள கொஞ்சம் சமமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் இங்கேயே ஞாபகம் வச்சு கேட்டதான் புரியும். வேதத்துல சொல்லப்பட்ட ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம் 4 வேதத்துக்கு அங்கங்கள் தேவை, உபாங்கங்கள் தேவை. இது இருந்தா தான் அதோட அர்த்தம் புரிஞ்சிக்க முடியும். அதே போல திராவிட வேதமாக இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு, ஆழ்வாருடைய பாசாரமாக இருக்கக்கூடிய 4 திவ்ய பிரபந்தத்துக்கு அங்கங்கள் உபாங்கங்கள் உண்டானா உண்டு. ஆனா அதுக்கு தேவையில்லை, இதுக்கு தேவை என்றாரு. அப்ப சமஸ்கிருத வேதத்துக்கு தேவை உண்டு, திராவிட வேதத்துக்கு தேவையில்லை. ஆனா அங்கங்கள் உபாங்கங்கள் 2க்குமே உண்டுன்னாரு. என்னமா சுவாமி உண்டுன்னு சொல்லிட்டு தேவையில்லை தேவை இருக்குன்னா என்னன்னா, அப்ப இங்கேயே சொல்லியிருக்கணும். ஆச்சாரியத்தை சொல்ல காரணம் என்னன்னா அங்கு ஒரு கேள்வி ஏற்பட்டது. எனக்கு சம்ஸ்கிருத வேதத்தை போல திராவிட வேதமும் பெருமை மிக்கதா, அதே மதிப்பு மிக்கதா, அதற்குண்டான வைபவம் உண்டா என்கிற பெரிய கேள்வி சூழ்நிலை ஏற்பட்டது ஆச்சாரியத்துல. அப்ப சம்ஸ்கிருத வேதம் எப்படியோ அதை போலத்தான் திராவிட வேதம்னு சொல்லணுமோ. அப்ப சம்ஸ்கிருத வேதம் எப்படி என்னன்னா அதுக்கு அங்கங்கள் உண்டு, உபாங்கங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதே போல திராவிட வேதமாக இருக்கக்கூடிய இதற்கும் அங்கங்கள் உண்டு, உபாங்கங்கள் உண்டு சொல்லியாச்சு. அதனால அங்க ஆச்சாரியக்கார அழித மணவாள பெருமாள் நாயன் அங்க சொல்லிட்டார். ஆனா அதுக்குன்னு சம்ஸ்கிருத வேதத்திலே அங்கங்களையும் உபாங்கங்களையும் வைத்துக் கொண்டுதான் அர்த்தத்தை நிர்ணயிக்கணும், இல்லைன்னா அர்த்தம் சரியா புரிபடாது. அத போல திராவிட வேதத்துக்கும் அங்கங்களையும் உபாங்களையும் வைத்துக் கொண்டு அர்த்தத்தை நிர்ணயிக்கணும் அவசியம் கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்னா அங்கங்கள் உண்டு உபாங்கங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கே தவிர, ஆனா சம்ஸ்கிருத வேதத்தை போல அங்கங்களும் உபாங்கங்களும் இருந்தால்தான் சம்ஸ்கிருத வேதத்தின் அர்த்தத்தை வெளிக்கொண்டு வர முடியும் என்கிற நிர்பந்தம் திராவிட வேதத்தில் இல்லை. அப்ப அங்கங்களும் உபாங்கங்களும் உண்டு. எதுக்காக உண்டுன்னு சொன்னா வேதத்துக்குண்டான வைபவம் என்னவோ பெருமை என்னவோ அதே பெருமை இந்த திராவிட வேதத்துக்கு உண்டு. அந்த திராவிட வேதத்துக்கு இருக்கிறபடியாலே
அதனால இதை சொல்லியிருக்க தவிர அங்க இருக்கு அப்படின்னா அங்கங்கள் உண்டு. ஆனா இந்த அங்கங்களை வைத்துக் கொண்டுதான் உபாங்கங்கள் உண்டு. அதை வைத்துக் கொண்டுதான் இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. திருவாரூருக்கு அங்க உபாகம் கொண்டு விட்டார். ஆனா வேதத்தை விட உயர்ந்தது என்னன்னா, அப்ப என்ன தெரியாது? வேதத்தை காட்டும் உயர்ந்ததுன்னு தெரியுது. முதல்ல சொன்னது வேதத்துக்கு சமம் அங்கங்கள் உபாங்கங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு, ஆனா அதை வைத்துக் கொண்டுதான் அர்த்தம் நிர்ணயிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் சம்ஸ்கிருத வேதத்திற்கு. ஆனா அதை வைத்துக் கொண்டுதான் அர்த்தத்தை நிர்ணயிக்கிற அவசியம் திராவிட வேதத்துக்கு கிடையாது. அப்படி பார்க்கறது என்ன இருக்குன்னா, முதல்ல சொல்றச்சே திராவிட வேதமும் சம்ஸ்கிருதமும் சமம்னு தெரியாது. அதற்கும் அங்கங்கள் உபாங்கங்கள் உண்டு, இதற்கும் அங்கங்கள் உபாங்கங்கள் உண்டு. அதனால் திராவிட வேதமும் சம்ஸ்கிருத வேதமும் சமம்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வந்துட்டு இல்ல திராவிட வேதம் தான் உயர்ந்தது சம்ஸ்கிருத வேதத்தை காட்டும். எதனால் என்றால் அங்கே சம்ஸ்கிருத வேதமானது அங்கங்களையும் உப்பாங்களையும் எதிர்பார்ப்பு தன்னுடைய அர்த்தத்தை தெரிவிக்க. ஆனால் அதை போல இந்த திராவிட வேதத்திலேயோ நம்மாழ்வார் பண்ணின திருவிருத்தம் என்ன, திருவாசிரி என்ன, பெரிய திருவந்தாது என்ன, திருவாய்மொழி என்ன, இந்த 4 வேதத்துக்கு 4 சாரமாக பண்ணப்பட்ட அந்த பிரபந்தத்துக்கே அங்கங்களும் உப்பாங்கங்களுடைய அர்த்தங்கள் தேவையில்லை அப்படின்னு தெரியும். அப்ப அந்த வேதத்தை காட்டிலும் இந்த சம்ஸ்கிருத வேதத்தை காட்டிலும் திராவிட வேதத்துக்கு வைபவம் அதிகம் தெரிவித்தார். ஆக இதை எதிர்பார்த்துதான் ஆழ்வார் பாதம் இருக்குன்னு சொல்லல. ஆக அங்க இங்க உண்டு என்று சொல்லாது ஆச்சாரியர் அதற்கென்னே அதை எதிர்பார்க்காது என்று இதற்கு வியாக்கியானம். இதுவும் வேதம் தான். வியாக்கியாத்தா அற்புதமா தெரிகிறது. இதுவும் வேதம் தான், அதுவும் வேதம் தான் அப்படின்னா இந்த ரெண்டுமே வேதம் தான் சொல்லல சுவாமி. அப்ப நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு அத்தனை வைபவம் உண்டா? நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு அந்த வேதத்துக்கு வேதம் தமிழ் செய்த மாறன். ஏன் இந்த கேள்வினா, எய்தற்கரிய மறைதலை அவ்வளவு சமம் சுவாமி வேதம் கத்துக்கிறது. ஆனா 1000 இன்தமிழால் செய்த தொடி மாறினாலே நல்ல அர்த்தம் முடிஞ்சிடும். 1000 இன்தமிழால் 1000 இன்தமிழால்னா 1000 இன்தமிழ்னாலே புரியும்படியா இருக்கும், இனிமையா இருக்கும், சுலபமா இருக்கும், தெல்ல தெளிவாக சொல்லும் தன்னுடைய அர்த்தம் கிடைக்கிறது. 1000 இன்தமிழால் செய்த குலையில் வரும் செடகோபன் சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப வேதத்துக்கு சமம்னு சொல்லிட்டு அந்த வேதம் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கா ஆழ்வார் வாசனம் ஒவ்வொன்னா எடுக்கிறாக்கணும். ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்க்கணும். அடுத்த நாள் அடுத்த வாரம் பார்க்கணும். உயர் நலம் ஆரம்பித்து நல்லா வரணும், நல்லா வாசிக்கணும். அதாவது உயர்நலம் என்று தொடங்கி உயர்ந்த எண்ணமலகம் ஆதி மத்திய அவசானங்களிலே பகவத் சொரூப ரூப குண விபூதிகளே சேத்தனா ஸ்வரூப பாவங்களே சேத்தனுடைய சம்சார பந்த ஏத்துக்களே நிவர்த்தனோபாயமான தத்விஷய பிரீத்தி ரூபாபன்ன ஞானத்தையும் ஜகத்கான வஸ்து நாராயண என்று தேவதா வஸ்து விசேஷ நிர்தாரணத்தையும். அப்ப உயர்நலம் தொடங்கி இது முதல் பாட்டு. உயர்நலம் கடைசி பாட்டு என்ன தெரியுமா? அபாவத்து வீடு பெற்ற குருகூ ஷடகோபன் சொன்ன அபாவிலந்தாதிகளால் இவையாயிரம் முடிந்த அபாவிலந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே அப்படின்னு முடியணும். அப்ப உயர்நலம் தொடங்கி பிறந்தார் உயர்ந்தே முடிவு. இது என்னது? ஆதி அந்தம். ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. ஆதி அந்தம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன சாதிக்கிறான்னா ஆதி மத்திய அவசானங்களில். அப்ப முதல்ல ஒண்ணு, நடுவுல ஒண்ணு, முடிவுல ஒண்ணு. இந்த மூணுத்துல என்னன்னா பகவானுடைய சொரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபூதி என்ன, இது இத்தனையும் ஆழ்வார் முதல்ல இருந்து தெரிவித்துட்டு வரார். முதல்ல பகவானுடைய சொரூப ரூப குண விபூதிகளை சொல்கிறது ஆழ்வாருடைய பாசனம். இதைத்தான் வேதம் சொல்றது. வேதம் என்ன சொல்லித்தோ அதையே அப்படியே திருப்பி சொல்றது. ஆனா அதை காட்டிலும் மேம்பட்ட தன்மையிலே சுலபமாக நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மாத்திரு பாஷையிலே திராவிட பாஷையிலே ஆழ்வார் பகவான் உபாப்புக்கு தகுந்தா பர சொல்றது. அது எங்க சுவாமி? முதல்ல சொரூபத்தை சொல்றது. மனநக்க மலமர மலமிசை ஒடுதரம் மனனுணர் வளவீரன் பொறியுணர் வகையுடன் இனனுணர் முழுநலம் எதிர் நிகழ் கலவீனம். முதல் 10 முதல் திருவாய்மொழி 2வது பாசனம். முதல் உயர்வரவேண்டனம் தொழிதரன் மனனேன் முடியறது. முடிஞ்ச உடனே மனநக்க மலமர மலமிசை ஒடுதரம் மனனுணர் வளவீரன் பொறியுணர் வகையுடன்
இனநூறாறு முழுநலம் எதிர்நிகழ் கடிவிலம் இளநென்ன தகுதியில் மிகுநரை இலன் இதெல்லாம் பார்க்க போறோம். திருமாவின வரைச்சு இதெல்லாம் திருவாழ்வின வரைச்சு இதெல்லாம் பார்க்க போறோம். முகுநரை இளனே அப்ப பகவானுடைய சொரூபம் இது. சொரூபம்னா ரூபமானது எது இருந்தாலும் தெரிஞ்சு கொள்ள. என்ன சொரூபம் எப்படின்னா இந்த சொரூபத்தை ரூபம் நம்முடைய இந்த சொரூபத்தை எப்படின்னா எப்படி தெரிஞ்சுங்கன்னா ரூபமானும் மனசாலும் நம்முடைய இந்திரியத்தாலும் தெரிந்து கொள்ள முடியாது. பகவானுடைய சொரூப ரூப குண விபூதிகள் நம்ம இந்திரியங்களால் தெரிந்து கொள்ள முடியுமா? சொல்லுவ கர்மேந்திரியங்களாலும் தெரிந்து கொள்ள முடியாது, ஞானேந்திரியாலும் தெரிந்து கொள்ள முடியாது. அவனுக்கு அது மட்டும் இல்ல, அவன் எப்படிப்பட்டவன்? இனநுணர் முழுநாளும் எதிர்நிகழ் கருவினும் இளனினது எனதுயிர் மிகுநரை இளனே. அவனுக்கு சமமானவனும் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாது. தன் ஒப்பார் இல்லப்பன் என்னப்பன் எனக்காயுகளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் மின்னப்பனுமாய் மின்னப்பன் மதில்ஷூ திருவெண்ணகர் சேர்ந்தப்பன் தன் ஒப்பார் இல்லப்பன் நதஸ்யமஸ்ய அப்பியதிக ஸ்ரீ திஷ்யத்தையே சாஸ்திரமே சொல்றது இல்லையா? அது மட்டும் இல்ல, அவனுக்கு சமமானவன் கிடையாது, மேம்பட்டவன் கிடையாது. தேக விலட்சணம் ஜீவாத்மா, ஜீவாத்மா விலட்சணம் பரமாத்மா. இது இத்தனை சொல்றது எங்க சொல்றது? மனன கமல மன மலமிசை எழுதரம் மனநிற வாழ்வுடன் பொழிகிறன். ஆக பத்தன் என்ன, முக்தன் என்ன, நித்தியன் என்ன, இவர்களுக்கு காட்டிலும் மேம்பட்டவன் பரமாத்மா. பத்த விலட்சணம் ஜீவாத்மா பரமாத்மா, முக்த விலட்சணம் ஜீவாத்மா, நித்திய விலட்சணம் ஜீவாத்மா, அச்சித் விலட்சணம் ஜீவாத்மா இல்ல பரமாத்மா, தவறா சொல்லியிருக்கேன். பத்த விலட்சணம் பரமாத்மா, முக்த விலட்சணம் பரமாத்மா, நித்திய விலட்சணம் பரமாத்மா, அதிக் விலட்சணம் பரமாத்மா. அப்படி இருக்கச்சத ஸ்வேதர சமஸ்து வஸ்து விசேஷனம் பரமாத்மா. இத்தனையும் தெரிவிக்கிறார். இரண்டாம் பாட்டை தெரிவிக்கிறார். மனநக மலமல மனவிசை தரம் தெரிவிக்கிறார் இல்லையா? அதுதான் பகவானுடைய சொரூபம். அப்ப சொரூபம் என்னன்னா அந்த சொரூபத்தை நம்ம மனசாலையோ நம்முடைய இந்திரியங்களாலேயோ நம்முடைய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை தெரிஞ்சு கொள்ள முடியுமா? தெரிஞ்சு கொள்ள முடியாது. சரி, தெரிஞ்சு கொள்ள முடியாது. இவருக்கு அவர் சமமானவன் கிடையாது. அப்ப மேம்பட்டவர்களுக்கால மேம்பட்டவாலும் கிடையாது. அப்படிப்பட்ட அது மட்டும் இல்ல, பத்தனை காட்டலாம். பத்தன்னா இங்க சம்சாரத்தை ஒழிஞ்சு கொண்டிருக்கோம் பத்தன்னு பேரு. முக்தன்னா இங்க கிளம்பி போனவன் முக்தன்னு பேரு. நித்தியன்னா அங்கே இருக்கிறவன் பேரு. இவாளை காட்டிலும் வேறுபட்டவன் பரமாத்மா. சரி, அச்சித்து அச்சித்தை காட்டிலும் இவாளே வேறுபட்டவன் அச்சித்தை சொல்ல வேண்டிய அவசியம். அச்சித்தை காண வேறுபட்டவன் பரமாத்மா அப்படின்னு சொரூபத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் ரூபம் என்ன, அதுக்கப்புறம் சொரூப ரூப குணங்கள் என்ன, அதுக்கப்புறம் விபூதி என்ன, இதையெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் ஆழ்வா சொல்லியிருக்காரா பார்ப்போம். நம்மளால சொரூபத்துல இருக்கோம். அந்த சொரூபத்தை ஜெபித்துக் கொண்டு ஒரு வாரம் இருக்கும். சாயங்காலம் இன்னைக்கு திருவாய்மொழி காலட்சேபம் உண்டு. ஆச்சரியமான காலட்சேபம். ஸ்ரீசைலேச தயாபாத்திர ஆயின் இருக்கு. அவசியம் கேட்கணும். நம்பெருமாளே ஆச்சாரியன் மலவாளமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதோட நிலை என்னன்னு பார்க்க போறோம். ஆழ்வாரன் பெருமானாட்சிய திருநேசனம், ஆச்சாரியின் திருநேசனம், பகவதால் திருவடிகளே சரணம்.